திருத்தொண்ட தொகை பாடிக்கிட்டு இருந்ததுனால சரி கொஞ்சம் அமைதியா இருப்போன்ட்டு அமைதியா இருந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆ நல்லது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதகி அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, ஆரூரம் வந்த அரசே போற்றி, சீர் அன்னார் அமுதக் கடலே போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமையாளு உமையமேற கைலாயநாத பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. முதல் குருநாதனான் நந்தியம் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணையே, ஊழியர்கோனு பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொன்று பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறைச் செம்பொருள் ஆய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் இவைத்தரச் செய்த நால்வ பொற்றாள் எம்முயிர் துணையே. நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையடுத்து தேசம் ஒய்ய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஞாலம் மொய்ய வந்த நாயன்மார்கள் தொகையடியார்கள் திருமுறை அல்லாசிரியர் பெருமக்கள் மலடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. தூக்கு சீர்திரு தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் செக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். முத்தபிள்ளையார் மடிகள் போற்றி போற்றி. எடுக்கும் ஆக்கதை தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை இந்துடை தாழ்செவினில் மூடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம். எம்பிராட்டி பிரகத்சுந்தர ஜாம்பிகை சமேத மகாலிங்க பெருமான் மடிகள் போற்றி போற்றி. மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனான், அருந்தவ முனிவரோடு ஆள் நிழற்கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருவே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஞானமா தேசிக பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. திருச்சிட்டம்பலம். மேடியார் பெருமக்களே, சிவனைய செல்வர்களே, உலகெங்கிலும் இருந்து நம்முடைய வன்தொண்ட பெருமானாகிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றினை இந்த அப்பர் அருள் நெறிமன்றம் என்கிற இணையதளத்தின் வழியாக செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சிரடியார் பெருமக்கள் யாவருடைய சீபாதங்களையும் இந்த சிறியன் மனமொழிமையினால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த தலத்தை செம்மையுற நடத்தி வரக்கூடிய அப்பர் அருள் மன்றத்தினை ஒரு நிரல் நிறை அமைத்து அதை தக்கோர் வழி செம்மையுற நடாத்தி செல்கின்ற சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களையும் அவர்கள் உள்ளிட்ட இந்த மன்றத்து உறுப்பினர் பெருமக்களையும் மற்றும் உள்ள அறிவிச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் யாவரையும் இந்த சிறியேன் ஒன்றும்போதானாயேன் மனம் மொழிமையினால் வணங்கி மகிழ்ந்து நம்மை அகத்தும் புறத்தும் ஆட்கொண்டு செம்மை நீரிலே செலுத்தக்கூடிய கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது பட்டத்து குருமகா சன்னிதானங்கள் மட்டுமுள்ள வித்யா குருநாதர் பெருமக்களையும் இந்த இனிய வேளையிலே நீள நினைந்து பெரிய புராணத்துக்கு மாபாடியம் போன்ற விரிவுரை செய்து அருளி செய்த சிவக்கவிமணியார் என்று சொல்லக்கூடிய சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்களையும் நீள நினைந்து திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க நேற்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முத்தி திருநாள், அந்த குரு பூசை நிகழ்வு நேற்று சிறியேன் திரு அஞ்சைக்களம் சென்றிருந்த காரணத்தால் நேற்று சிந்திப்பதற்கு இந்த சிறியனுடைய சூழலினால் வாய்ப்பு அமையாமல் சென்று விட்டது. அதனால் அந்த குருபூசை நிகழ்வினை இன்று சிந்திப்பதற்கு
அம்மையார் பணித்துள்ளார்கள். அதை சிறமேற்கொண்டு இன்றைய சிந்தனையை மேற்கொள்வோம். மீடியார் பெருமக்களே, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய சைவ சமயத்திற்கு சைவ முதல் திருத்தொண்டர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு ஒப்பு உயர்வற்ற தனிப்பெரும் தலைவராக விளங்கக்கூடிய அந்த நிலையிலே அமைந்துள்ளார். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்ற அந்த ஞான பணுவல் அதை அருள் செய்யும் பொழுது அவர் அங்கே திருவாரம் மேற்கொள்ளும் சூழலிலே குறிப்பிடுவார், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீரையா திருத்தொண்ட தொகை தர போதுவார் என்று அருளி செய்வார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். பெருமக்களுக்கு ஒரு விண்ணப்பம், இந்த வீடியோ பிளே ஆகிறத கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சியே கிடைக்கும். வீடியோவோட இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நெட்வொர்க்கு ஸ்பீடு குறையும். ஆடியோ மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா கிடைக்கும். அப்படி இந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திடவும் தீதில்லா திருத்தொண்ட தொகை தரவும் எழுந்துள்ளி வந்த ஞான பேராளர் நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான். மூலமான திருத்தொண்ட தொகை என்று அருளி செய்வார் சேக்கிழார் பெருமான். அந்த திருத்தொண்ட தொகை என்று அந்த ஞான பழுவலே பின்னே திருத்தொண்ட திரு அந்தாதியாக வளர்ந்து பெரிய புராணம் என்கிற ஞான காவியமாக கிளை விரிந்து ஒரு தனி திருமுறையாகவே விளங்கி வருகிறது என்றால் அதனுடைய பெருமையை நாம் எவ்வாறு கூற இயலும்? அப்பேற்பட்ட இந்த பெரிய புராணம் என்னும் ஞான காவியத்தின் நாயகனாக விளங்குபவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய அந்த கருத்து. அதுல சிலர் மாறுபட்டு திருஞான சம்பந்தரே கதையின் நாயகராக கூறத்தக்கவர், அவருக்கே அதிக பாடல்கள் என்று கூறிய காலமெல்லாம் உண்டு. அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் இருந்திருக்கிறது. இருந்தாலும் சிவக்கவிமணியார் அறுதிட்டு கூறியது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே நம்முடைய பெரிய புராணத்தின் காவிய தலைவர் என்பதை நமக்கு அழகாக வரையறுத்து சென்றுள்ளார். சிவகுருநாதன் ஐயா, உங்களது மைக் ஆன்ல இருக்கு, அதை மைக்கை மியூட் பண்ணிக்கங்க ஐயா. அந்த வகையிலே நம்முடைய பெரிய புராணம் என்னும் ஞான காவியம் திருமலையிலே தொடங்கி திருமலையிலே பரிபூர்ணம் அடையக்கூடியது. அந்த திருமலையில் முதலிலே 1010 பாடல் அருளி செய்வார் சேக்கிழார் பெருமான். 1000 தொடர்ந்து முறைப்படி நூல் தொடங்கும் பொழுது திருமலை சிறப்பை எடுத்து சொல்ல தொடங்குவார். அந்த திருமலை சிறப்பை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுதே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வரலாறு அங்கிருந்தே நமக்கு அழகாக கவிவளவரால் நமக்கு காட்டப்பெறுகிறது. அந்த இடத்தில் முதலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறிமுகம் எப்படி நிகழும் என்றால், ஒரு பெரிய ஞான ஒளி கையிலே அணைவது போல அங்கே அழகாக காட்டுவார் சேக்கிழார் பெருமான். அந்த ஞான ஒளியினை பற்றி அங்கே உபமன்ய முனிவரிடம் அருகிருந்து அவர் உபதேசங்களை கேட்டு மகிழ்ந்திருந்த அந்த அடியார் பெருமக்கள் இது என்ன ஒளி என்று வினவ, அவர் பெருமான் திருவடியை சிந்தித்து அங்கே வரக்கூடிய அந்த பெரியவர் நாவலர் கோன்புகழ் வன்தொண்டன் எந்தையார் அருளால் அணைவான் என்று அங்கே அருளி செய்ய, பின்பு அவர் அந்த ஒளி சென்ற திசையை நோக்கி வணங்குவார். அதனைத் தொடர்ந்து நீங்கள் எம்பெருமான் திருவடியை தவிர வேறு எதையும் வணங்காதவராயிற்றே, இந்த ஒளியை வணங்குகிறீர்களே, என்ன காரணம் பொருட்டவன் என்று அவர்கள் உபமன்ய முனிவரை கேட்க, உபமன்ய முனிவர் இந்த நம்பி ஆரூரர் தம்பிரானாகிய சிவபெருமானை தன் உள்ளத்தால் தழுவிக் கொண்டவர். நீங்க சிவபெருமானை வழிபடுகிறீர்கள் என்றால் அங்கே மேலே சிவபெருமான் மீது ஒரு உரை போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பேரன்பு அது அப்படியே பரவி இருக்குமா, அப்படி உள்ளத்தால் தழுவி வைத்துக் கொண்டிருப்பாராம். தழியவன் நம்பி ஆரூரன்
நாம் தொழும் தன்மையான் என்று அருளிச் செய்வார். அதனைத் தொடர்ந்து அந்த பேர்வழி பிழம்பாக சென்றவருடைய சரிதத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று அடியார்கள் கேட்க, அங்கிருந்து நம்முடைய உபமன்ய முனிவர் முன்னே நடந்தவற்றை எடுத்து விளக்குவது போல் அமைந்தது அந்த ஞானகாவியம். அந்த வகையிலே இதை நம் சேக்கிழார் பெருமான் அங்கிருந்து தான் தொடங்கிக் கொள்கிறார். அப்படி தொடங்கி கொண்டு முறைப்படி நாட்டுச் சிறப்பு, நகரச் சிறப்பெல்லாம் கூறிக்கொண்டு அடியார் திருக்கூட்டச் சிறப்பையும் பாடிவிட்டு பின்புதான் தொடங்குகிறார் முறைப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருட்சரிதத்தை தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற அந்த தலைப்பின் கீழ் திருமலை சருக்கத்திலே, முதல் சருக்கத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தொடங்கிக் கொள்கிறார். இங்குதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பேசப்படுகிறது. இதெல்லாம் விரிவாக பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. சும்மா லேசா அப்படி தொட்டு பார்த்துட்டு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பின்னாடி அவருடைய வரலாற்று சரிதத்தை முடிந்த அளவு பார்க்கலாம். அவர் கையிலை சென்றது, சேரமான் பெருமான் நாயனாரோடு நட்பு பூண்டிருந்தது, அது போன்ற செய்திகள் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு செய்தியும் கடல் போல விரிந்திருக்கும். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு திருஞான சம்பந்தர் பெருமான் புராணம் போன்றோ, திருநாவுக்கரசர் பெருமான் புராணம் போன்றோ ஒரு தொகுதியாக அமைந்ததன்று. தடுத்தாட்கொண்ட புராணத்துல அவரை பற்றி செய்தி இருக்கும். அடுத்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமலை சிறப்புலேயே அவருடைய புராணம் இருக்கும், அவரை பற்றி செய்தி வரும். அதனைத் தொடர்ந்து பின்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே அவருடைய வரலாறு வரும். அதற்கு பின்னே சென்றோம் என்றால் நம்முடைய கடலிற்றறிவார் என்று போற்றக்கூடிய நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் சரித்திரத்திலே அவர் வரலாறு வரும். அதுபோல விரல்மிண்ட நாயனார் புராணத்திலும் அவருடைய சரிதம் வரும். நிறைவாக வெள்ளானை சருக்கத்திலும் வரும். இவ்வாறு பல இடங்களிலே விரவி 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 அவர் புராணம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியாக அமையாமல், இதை ஒரு சிலர் கேட்பாங்க, மற்றவங்க புராணம்லாம் ஒரு அமைப்பா இருக்கேங்க, எங்க சுந்தரர்தை மட்டும் எடுத்து ஒரு இதை ஓத முடியல, அவங்கவுங்க புராணத்துல போய் படித்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது என்று கேட்பார்கள். அதற்கு பெரியவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் மிகவும் நயமாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை அடியார்க்கு அடியேன், அடியார்க்கு அடியேன், அடியார்க்கு என்று அடியேன் என்று ஒவ்வொரு அடியாருக்கும் அடியவனாக தன்னை அடிமை பண்பிலே வகுத்து கொண்டு பதிகம்பாடிய காரணத்தால் அந்த அடியாருக்கு நடுவே விரவி இருக்கும்படி அவர் புராணத்தை வகுத்து கொடுத்தார் சேக்கிழார் என்று பெரியவர்கள் மிகவும் நயம்பட சொல்லுவார்கள் அவருடைய புராணம் அமைந்த அந்த அமைவினை. அப்படிப்பட்ட அந்த புராணம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தொடங்குகிறது அவருடைய சரிதம். அவருடைய நாயனாருடைய திரு அவதாரம் செய்த நாடு திருமுனைப்பாடி நாடு. அவருடைய புராணம் முதல் பாடல் பின் வருமாறு தொடங்கும். இந்த ஒரு பாடலுக்கே கிட்டத்தட்ட பெரியவங்கெல்லாம் 1 மணி நேரம் விளக்கம் செய்யலாம் கேட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு செறிவான பாடல், ஒண்ணும் தொட அப்படியே கருத்து சுரங்கமாக கொட்டி கிடக்கும். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் நமக்கு நாடு, மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு என்று தொடங்கிக் கொள்வார். ரொம்ப அற்புதமான கருத்து வளம் செறிந்த திருப்பாடல். அப்படிப்பட்ட அந்த திருமுனைப்பாடி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு அவதார திரு நாடு. அதிலே திருநாவலூர் என்கிற பதியிலே அவதாரம் செய்கிறார். தந்தையார் சடையனார் என்ற தந்தையாருக்கும் இசைஞானி என்கிற தாயாருக்கும் அவர்கள் பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய ஆதிசைவ அந்தணர்கள், முப்போதும் திருமேனி திண்டக்கூடிய அந்த மரபு. அந்த மரபிலே மாதொரு பாகனாருக்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்திலே தோன்றியவர். அதிலே வந்த சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு அவதாரம் செய்தார் என்று கூறுகிறார் என்றால், தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரமே இந்த உலகத்திலே தீமைகள் அகன்று உலகம் உய்யும் பொருட்டு அமைந்தது என்பார். அப்படி அவர் அவதாரம் செய்து வளர்ந்து வரும் வேளையிலே நரசிங்க முனையர் என்கிற அந்த நாட்டினை ஆண்ட அந்த நாயனார் இவரை கண்டு, இவரை நான் பிள்ளைமையாக கொண்டு வளர்க்கிறேன் என்று பெற்றோரிடம் கேட்க, அவர்களும் ஒருவாறு தயங்கி பின்பு இசைகிறார்கள். அவர் அழைத்து சென்று வளர்க்கிறார். அவருக்கு ஆயக்கலைகள் அனைத்தும் கூட பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருவார். அப்படி வரும் வேளையிலே அவருக்கு 16 வயது அடைந்த உடனே அவருக்கு திருமணம் பேசுவதற்கு அவர் பிறந்த குலத்து முறையிலே புத்தூர் சடங்கவி என்கிற இந்த சிவாச்சாரியார் புதல்வியை மனம் பேசுவார்கள்.
பின்பு மனம் பேசி தக்க ஏற்பாடுகள், மனவினை ஓலை அதெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் முறைப்படி அமைத்து கொண்டு நம்முடைய நம்பி ஆரூர பெருமானுக்கு திருமண சடங்குகள் நடைபெற்று வரும். அப்படி திருமண சடங்குகள் நடைபெற்று வரும் பொழுது அந்த முதல் நாள் இரவு அவருக்கு காப்பு சாட்டியது வரை காட்டிவிட்டு மறுநாள் காலை அவர் திருமஞ்சனம் செய்து கொண்டு திருமணத்துக்கு தயாராகும் வரை விரிவா பாடுவார் சேக்கிழார் பெருமான். திரும்ப தயாராகிறார். அவர் நல்ல அலங்காரங்கள் செய்து கொள்கிறார். அவரை ஒவ்வொரு அணிகலனாக பூட்டி மற்றவர் அலங்காரம் செய்ய திருநீரை மட்டும் அவரே எடுத்து அணிந்து கொண்டாராம். எப்படி அணிந்தார் என்று கேட்டால் மிக அழகாக சொல்லுவார். நம்பி ஆரூரர் நாதர் தன் அடி மனத்துள் கொண்டு தகும் திருநீறு சாத்தி, திருநீற்றை சாட்டி கொண்டாராம் பெருமான் திருவடி அணிந்து. திருநீர் அணியும் பொழுது பெருமானை நினைந்து அணிய வேண்டும் என்ற இலக்கணம். சிவாய நம என்று நீர் அணிய வேண்டும், பெருமான் திருவடி இணைந்து அணிய வேண்டும். இந்த இலக்கணம் எல்லாம் கூறப்பட்டிருக்கும். பின்பு குதிரை மேல் ஏற்றி அங்கு அந்த புத்தூருக்கு அழைத்து செல்கிறார்கள். புத்தூருக்கு சென்றவுடனே அங்கு உள்ளவர்கள் கண்டு அதிசயிக்கிறார்கள் நம்முடைய நம்பி ஆரூர பெருமானுடைய அழகிய தோற்றத்தை. அங்கே சென்று அவர் மணமேடை அணைந்தவுடனே இவர் கையிலையிலிருந்து பெருமானுக்கு தொண்டு செய்து வந்தவர். அப்படி தொண்டு செய்து வந்த பொழுது அவருடைய இங்கே தோன்றிய வரலாறு, தொண்டு செய்து வரும் பொழுது சிவபெருமானுக்கு நல்ல நறுமணமிக்க மலர்களை தொடுத்து சாற்றியும் திருநீற்று சம்புடம் தாங்கும் தொழிலும் அதனை தன்னுடைய தொண்டாக மேற்கொண்டு வரக்கூடிய வேளையிலே திருத்தொண்ட தொகையினை இந்த உலகிற்கு அருளி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றிய சிவபெருமான் அதற்கு தக்கவர் யாவர் என்று சிந்தித்து சுந்தரரே அதற்கு தகுதியான அந்த பக்குவமான ஒருவர் என்பதை அவர் முடிவு செய்து இவரை பூவுலகத்துக்கு அனுப்பி இந்த திருத்தொண்ட தொகையை அருளி செய்யலாம் என்று முடிவு செய்தார். பூவுலகத்துக்கு உயிர்கள் வர வேண்டும் என்றால் வினை செய்திருக்க வேண்டும். வினைக்கீடான உடலைத்தான் சிவபெருமான் இந்த பூவுலகத்திலே கொடுத்து, ஏன் சிவகுருநாதன் ஐயா இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கங்க, இல்ல சாந்தா அம்மா நீங்க போய் மியூட் பண்ணலாம். நீங்க தான் அவங்க இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா உங்களால மியூட் பண்ண முடியும். ஐயாவை மியூட் பண்ணி விட்டுருங்க. அப்படி நம்முடைய பெருமான் இவருக்கு வினை என்பது ஏதும் இல்லாத காரணத்தால் அவருக்கு ஒரு வினைக்குரிய காரணம் வேண்டும். பிறப்பதற்குரிய காரணம் வினை. அப்ப அந்த வினை இல்லாமல் இவரால் அவதாரம் செய்ய முடியாது என்பதை சிந்தித்து பல 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 காலங்களாக தொண்டு செய்து வந்து மலர் பறித்து வந்து கட்டி சாட்டிய அவர் எப்பொழுதும் போல நந்தனவனத்துக்கு மலர் பறிக்க செல்கிறார். அப்பொழுது 2 சேடியர்கள், பெருமாட்டிக்கு தொண்டு செய்யக்கூடிய சேடியர்கள் அங்கே எதிர் வருகிறார்கள். அவர்களை இவர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதர் மேல் மனம் போக்கிட, அது எப்படி சொல்லுவார்னா மனம் போனது, மனத்தை அப்படி போனதுன்னு சொல்ல, போக்கிட சிவபெருமான் திருவருளால் போனதுன்ற குறிப்பு வச்சு சொல்லுவார். மனம் போனதுன்ற குறிப்பு தராம மனம் போக்கிட திருவருள் செலுத்துச்சான். செலுத்திய உடனே அவர்களை காதல் மாதரும் காட்சியில் காண்கிறார்கள். பின்பு ஒரு நொடியிலே நம்பிகள் பெருமான் உணர்ந்து இது பெருமானுக்கு தொண்டு செய்யும் திருப்பணி, இங்கு பெண்களை நினைப்பது தவறு என்று உடனே மலர் பறித்து பெருமானை அணைகிறார். பெருமானை அணைந்த அவர் அங்கே பெருமான் அனைத்தையும் தன்னுடைய அவர் நினைத்தபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது திருவிளையாடல். உடனே பெருமான் புன்னகைத்து சுந்தரா மாதரை நோக்கினாயா என்று கேட்கிறார். சுவாமி சிறிய நோக்கினேன் அப்படின்னு சொல்லி அங்கே பணிந்து சுந்தரர் அவர் கேட்டது கேட்டுக்கொண்ட உடனே இது காமனை எரித்த கைலை, இங்கு மாதரை மனதால் நினைத்தவருக்கு இடமில்லை, ஆகையால் நீ அந்த மாதரோடு கூடி இந்த பூலகத்திலே வாழ்ந்து எம்மை அணைவாயின்னு சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஈட்டி வைத்திருந்த தவம் மேருமலையின் மேம்பட்ட தவம், அளவில்லாத செல்வம், அந்த திருவாகிய செல்வத்தை ஈட்டி வைத்திருந்த அவர் சிவபெருமான் திருவடியை வணங்கி சொல்கிறார், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன். இந்த பூலகத்திலே உயிர்கள் எல்லாம் உன் திருவடியை அடைவதற்கன்றோ தவம் செய்கிறது, அந்த திருவடியே சார்ந்து கிடந்த நான் என்று திருவடியை நீங்குகிறேன் என்றால் இது அல்லவோ நான் இதுவரை வாழ்ந்த இந்த வாழ்விலே ஏற்பட்ட சிறுமை என்கிறார். உயிர்களுக்கு சிறுமை என்பது எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் பெருமான் திருவடியை மறந்த போது. அப்பர் சுவாமி அழகா சொல்றாரு இல்லையா, தாண்டகத்திலே முதல் தாண்டகம் தில்லை தாண்டகத்திலே சொல்றார், அரியானை அந்தனதம் சிந்தையானை தாண்டகத்துல அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறை நகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியை தேவரதம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை
பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அவர்களுடைய நிலை எப்படித்தான் இருக்கிறது? என் போலிகளுக்கு சுவாமியை சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதா? உலகில் உழல்வதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. அவர்கள் மேலான நிலை. பெருமான எந்நேரமும் உள்ளத்திலே தழுவி இருப்பவர்கள். அப்படி சிறுமை உணர்ந்ததாக அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி விண்ணப்பம் செய்கிறார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் என்று விண்ணப்பம் செய்துட்டு வந்திருப்பார். இப்ப இவருக்கு இந்த திருமணம் கூடுகிறது. அந்த விண்ணப்பத்தின் பயனாக இவர் இந்த உலகியல் பாசமாகிய இந்த திருமணத்திலே கூடாதபடி, ஏன்னா அவர் இருவரை திருமணம் செய்து வர சொல்லி அனுப்பியிருக்கிறார். இவர் வேறொருவருக்கு அல்லவா திருமணம் பேசப்பட்டிருக்கிறது. உடனே பெருமான் எழுந்தள்ளி ஒரு வேதியர் வடிவிலே வருகிறார். வந்தவர் அங்கே அந்த திருமண மேடையிலே நின்று இவன் எனது அடிமை என்று அங்கே அறிவிக்கிறார். உடனே அங்கு இருந்தவர்கள் மிகவும் சிலர் கோபிக்கிறார்கள், சிலர் சிரிக்கிறார்கள், சிலர் வெகுள்கிறார்கள். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கு கண்டு, ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச என்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்று அவரை வெகுண்டு கூற, நீ என்னை பித்தன் என்றாலும் சரி பேயன் என்றாலும் சரி, நான் உம்மை அடிமையாக கொள்வதையன்றி வேறு எதையும் மேற்கொள்வதில்லை. வித்தகம் பேச வேண்டாம், எனக்கு அடிமையாகி பணி செய்ய வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார். பின்பு இவ்வாறு பேசும்பொழுது ஒருவருக்கொருவர் அந்த சூழலிலே, நீங்கள் என்னை அடிமை என்று நிறுவுவதற்கு என்ன சாசனம் வைத்துள்ளீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் ஓலை கொண்டு வந்திருக்கிறேன், ஓலையை காட்டுங்கள் என்கிறார். நீ அடிமை உன்னிடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் சபை கூடியிருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்பு காட்டுவேன் என்ற உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெகுண்டு அவரை விரட்டி சென்று அந்த ஓலையை பிடுங்க முயற்சி செய்ய, ஒரு 60-70 வயசு பெரியவர் போல சுவாமி வந்திருக்கிறார். குடுகுடு கிழவரா. நம்முடைய சுவாமி 16 வயசு இளைஞராக இருக்கிறார். சுவாமி விரட்டுறார், அவர் ஓடுறார். இப்படி ஓடவும் விரட்டவுமாக அந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவைபட காட்டியிருப்பார் சேக்கிழார் பெருமான். ஓலையை பிடுங்கி அதை கிழித்து எறிந்து விடுகிறார். இவ்வாறு இவர் கிழித்து எறிந்திருக்கிறாரே, இது முறையோ என அங்கே ஓலமிடுகிறார் சிவபெருமான். உடனே அங்கு உள்ளவர்கள், நீர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற உடனே திரு வெண்ணெய்நல்லூர் என்ற உடனே அங்கு சென்று நாம் இந்த வழக்கினை முடித்துக் கொள்ளாமல் அங்கு செல்கிறார்கள். அங்கு சென்ற உடனே, நீர் இவரை அடிமை என்று நிறுவதற்கு என்ன சாசனம் உள்ளது என்ற உடனே அடிமை ஓலை இவர் தந்தையின் தந்தை கொடுத்தது என்று காட்டுகிறார். அந்த ஓலையினை வாங்கி பார்க்கிறார்கள். அந்த ஓலையிலே முறைப்படி, யானும் என் வழி மரபுளோரும் இவருக்கு வழித்தண்டு செய்வதற்கு அடிமை என்று பாட்டனார் எழுதி கொடுத்தது. அதை பழைய ஆவணங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியே என்று நிறுவுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இவர் உனக்கு அடிமை என்று நிறுவி விடுகிறார்கள். உமது வீடு எங்கே உள்ளது இந்த ஊரிலே என்று கேட்கிறார்கள். அனைவரும் வாருங்கள் என்று அழைத்து சென்று கோயிலின் உள்ளே மறைந்து விடுகிறார் சிவபெருமான் வெண்ணெய்நல்லூர் ஆலயத்திலே. இப்படி மறைந்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், வந்திருந்த தொண்டுகிழம் மறைந்து விட்டது, இனி திருமணத்தை நாம் விரைவாக முடித்துக் கொள்ளலாம் என்று நினையாதல், சத்திய வடிவத்தில் இருந்த அவர், இவருக்கு யான் அடிமை என்று பெரியவர்கள் சாசனம் சொல்லி அறிவித்து விட்டார்கள், இனி எனக்கு அதுவே கடன் என்று அவர் எங்கே சென்றார் என்று தேடிக்கொண்டு ஆலயத்தினுள்ளே சென்று பெரியவரே என்று அழைக்க விடைமேல் தோன்றி பெருமான் அருட்காட்சி கொடுக்கிறார். அருட்காட்சி கொடுத்து அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நோக்கி அந்த நிலைப்பாட்டை அறிவிக்கிறார். முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற, பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை என்னை தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னம் நாம் தடுத்தாண்டோம் என்று அருள் செய்ய, சுவாமிகள் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். பெருமான் குரலை கேட்ட மாத்திரத்தே ஒரு தாய்ப்பசுவின் ஓசையை கேட்ட கன்று போல கண்ணீர் விட்டு அழுதாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பின்பு, பெருமானே, இச்சிறியனையும் ஆட்கொண்டது தங்களுடைய எவ்வளவு பெரிய கருணை என்று அவரை வணங்கி நிற்க, நீ எம்மை வன்மையாக பேசியதால் வந்தொண்ட என்ற நாமம் தந்தோம், எனக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால் மண்மேல் நம்மை சொற்தமிழ் பாடுக என்று பெருமான் விண்ணப்பம் செய்ய, பெருமானே, நீ அயனும் மாலும் தேடக்கூடிய பொருளாய் உள்ளாய், 5 பாடிய பொருளாய் உள்ளாய், நீ இவ்வாறு என்னை பாடச் சொன்னாய், எனக்கு எந்த உணர்வும் இல்லை உன்னை பாடும் பொருட்டு. ஓதிலா அமுதே, உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாது நேரிந்து பாடுவேன் என்று விண்ணப்பம் செய்ய, அவர் பெருமான் கருணையினால் நோக்குகிறார். இந்த கருணை நோக்கம்தான் பாடுவதற்கான திருவருள் கூடி, முன்பனை பித்தன் என்றே மொழிந்தனை ஆகையால் என்பெயர் பித்தன் என்றே பாடுக என்று அடியெடுத்து கொடுக்க, அங்கே அழகாக பதிகம் எடுக்கிறார். பித்தா பீரை சூடி பெருமானே அருளாளாம் எத்தான் மறவாதே
நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருத்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பதிகம் எடுத்து பதிகத்தை நிறைவு செய்கிறார். எம்மை இந்த சொல்லார் இசை தமிழ் பாடிய தொண்டனை நோக்கி இன்னும் பல்லாறு உலகில் நம் புகழ்பாடு என்று அருளி செய்து பெருமான் மறைய அங்கே சேக்கிழார் பெருமான் புராணத்தை ரொம்ப அழகாக கொண்டு செல்வார். இப்ப இந்த நிலை சுவாமிகளை ஆட்கொண்டு விட்டார். ஒரு பகுதி மணமகனுடைய பகுதி நிறைவாயிடுச்சு. மணமகளின் நிலை என்ன ஆயிற்று காற்றார் சேக்கிழார் பெருமான். மற்றவர்களாக இருந்தால் வேறு ஏதோ ஒரு நிலைப்பாடோ வேறு ஒரு திருமணமோ எதிரோ சென்றிருக்கக்கூடும். ஆனால் அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருமணம் செய்ய இருந்த அந்த புத்தூர் சடங்கவியாருடைய புதல்வியோ தவத்தில் உயர்ந்தவர். அவர் என்ன செய்தாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியவே நினைந்து எளிதாக சிவலோகம் பெற்றாள் என்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவடியை பற்றி முதலிலே சிவலோக பிராப்தி அடைந்து இந்த முத்திக்கு சென்றது இந்த அம்மையார் தான் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பு காட்டிவிட்டு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு திருத்துறையூர் சென்று தனக்கு தவநெறி பதிகம் பாடி தவநெறியை கொடுத்தருள விண்ணப்பம் செய்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு ஒரு தலமாக தலையாத்திரை மேற்கொண்டு தில்லை செல்ல மேற்கொள்கிறார். செல்லும் வழியிலே நம்முடைய அரசுகள் பெருமான் திருவருள் பெற்ற திரு அதிகை நகரை சென்று அணைகிறார். அது பெருமான் தொண்டு செய்த பதி, அதை நான் காலால் மிதியேன் என்று மடத்திற்கு வெளியேயே அவர் சித்தவட மடம் என்ற இடத்திலே, தலத்துக்கு வெளியே சித்தமட மடம் என்ற தலத்திலே பள்ளி கொள்ள சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவடி தீக்கை செய்து மறைந்தருளுகிறார். அங்கு தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று பதிகம் எடுத்து பெருமானை பாடி பரவி அங்கிருந்து புறப்பட்டு மேலும் தலையாத்திரையாக மேற்கொண்டு திரு திணைநகர் எல்லாம் வணங்கி கொண்டு தில்லைப்பதியை சென்று அந்த எல்லை அணைகிறார். அங்கிருந்து புயல் வேகத்தில் செல்கிறார். ஏன்னா பெருமானுக்கு தில்லை கூத்தை தரிசிக்க வேண்டும் என்று அவ்வளவு ஒரு மிகுந்த காதல். அந்த பாடல் அமைப்பே அப்படிதான் பாடியிருப்பார். அது என்சீர் விருத்தத்துல பாடியிருப்பார். தேமலங்கலனி மாமணி மார்பில் செம்மலங்கை செங்கமலத்தின் பூமலங்கை எது பாய்வனமாடு உள்ளலம்பு திரை வெல்வலை வாவி தாமலங்குகள் தடம்பனை சூழும் தன் மருங்கு தொழுவார்கள் மும்மை மாமலங்களர வீடர்ந்துள்ளு மல்லலம்பதி இனி எல்லை வணங்கி அப்படின்னு போவார் சேக்கிழார். கட்ட 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 அவர் போன வேகத்துக்கு அது சேக்கிழாரோட தனித்தன்மைங்க. எந்த சூழலோ அப்படி பதிகம் வந்து விழும் அவருக்கு. பாடல் சேக்கிழாருக்கு அப்படி வந்து விழும். அப்படி போகிறார், புயல் போல செல்கிறார். சென்று ஒரு இடமா வணங்கி கொண்டே செல்வார். முதல்ல எல்லை வணங்குவார், அதனைத் தொடர்ந்து ஊரின் மதிலை வணங்குவார், அதனைத் தொடர்ந்து நந்தவனத்தை வணங்குவார். நந்தவனத்தை வணங்குறாருங்க. நமக்கெல்லாம் சைவர்களுக்கு எவ்வளவு பெரிய நெறியை காட்டி செல்கிறது பெரிய புராணம். பெருமானுக்கு மலர் கொடுக்கக்கூடிய நந்தவனம் வணக்கத்திற்குரியது. பரமாச்சாரியார் வணங்கிட்டு போறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படி வணங்கி விட்டு வடதிசையை சென்று அணைகிறார். வடதிசையை அணைந்து அங்கே உள்ளே சென்றவன அடியார் பெருமக்கள் எதிர்வந்தி வணங்க உள்ளே சென்று பெருமானை ஒவ்வொரு நிலையாக வணங்கி சென்று திருவாயிலை இறைஞ்சி உள்ளே சென்று திரு களிற்றுப்படியை தாழ்ந்து எழுந்து பெருமானை தரிசனம் செய்கிறார். 5 பேர் அறிவும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. ஒவ்வொரு பாடலும் செறிவான பாடல். இதெல்லாம் விளக்கம் பார்க்க முடியாது. அதற்கு தென்னிலா மலர்ந்த வேணியா என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே தரிசனம் செய்கிறார். அங்கேதான் பெருமான் ஐம்புலனும் ஒன்றி தன்னை மறந்த நிலையிலே விழுந்து கிடக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உடனே பெருமான் அங்கே ஒரு அசரீரி வாக்கு கொடுக்கிறார். தரளம் எரிபுடல் மறிகளை பொன்னி மடுத்த நீள்வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என்று ஒரு அசரீரி வாக்கு கேட்ட உடனே அப்பொழுதுதான் உணர்வு திரும்பியதான். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, தன்னை மறந்து விழுந்து கிடக்கிறார் தில்லையில. ஏன்னா இவருக்கென்று தனி நடனம் ஆடுகிறார் சிவபெருமான். அங்கே இந்த தில்லை கூத்து தனி கூத்து இவருக்காக ஆடி காட்டுகிறார். தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெருந்தாண்டவம் என்கிறார் சேக்கிழார். உலகருக்காக ஆடிய தாண்டவம் அல்ல அது, இது தனிப்பெருந்தாண்டவம். இது ஞானிகளால் மட்டுமே தரிசிக்கக்கூடிய தாண்டவம் என்பார் சேக்கிழார். பின்பு உணர்வு மீளப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆரூருக்கு புறப்பட்டு செல்கிறார். செல்லும் வழியிலே பிள்ளைப்பெருமான் அவதாரம் செய்த திரு கழுமலத்தை தரிசனம் செய்கிறார். அந்த கழுமலப்பதி தான் காலால் மிதிப்பதற்கு அஞ்சி நகர்வலம் பாத யாத்திரையாக வரும்பொழுது பெருமான் கையிலையில் இருந்த காட்சியை அவருக்கு காட்ட அங்கிருந்து வணங்கி கொண்டு பின்பு வழியிலே தலங்களை வணங்கி கொண்டு ஆரூர் சென்றணைகிறார். ஆரூர் சென்ற பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமானை சென்று அந்த பார்ப்பதி பாகனை பல முறை விழுந்து வணங்கி இறைஞ்சி பதிகம்பாடி அவரோடு ஒன்றியிருக்கும் வேளையிலே
சுவாமி தன்னுடைய வாக்கினால் தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் என்று திருவருள் செய்ய பெருமான் மிகுந்த பேரானந்தம் கொள்கிறார். மேலும் சொல்கிறார், தவவேடம் கொண்டு வந்திருக்கிறாய், வேள்வியில் நாம் முன்பு தடுத்து ஆண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய். நீ திருமணத்திலே நாம் ஆட்கொண்ட போது என்ன கோலம் கொண்டிருந்தாயோ அந்த கோலத்திலேயே எப்பொழுதும் நம்மை தரிசித்து இம்மண்ணுலக வாழ்க்கையை மேற்கொள்வாய் என்று பெருமான் அருளி செய்ய, அது தொடங்கி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருமண கோலத்திற்குரிய அதே அலங்காரம், பட்டு பீதாம்பரம், கையிலே பொற்கோள், நல்ல நவமணிகள் அனைத்தும் அணிந்து கொண்டு திருநீரு, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து போன்ற சைவ வேடமும் புனைந்து கொண்டு பெருமானை வணங்கி வரும் வேளையிலே அந்த தலத்திலே கமலினி என்று சொல்லக்கூடிய அம்மையார், பறவையார் என்ற நாமத்திலே உருத்திர கணிகையார் குலத்திலே தோன்றி இருக்க, அந்த அம்மையார் நித்தியப்படி பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் இருவரும் சந்திக்கிறார்கள். சந்தித்த மாத்திரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார் மீது தன்னுடைய சித்தம் செல்ல அவர் மீது அன்பு கொள்கிறார். பின்பு இவர் யார் என்று கேட்டவுடனே இவர் பறவை என்று கூறுகிறார்கள். பின்பு அங்கிருந்து சென்று பெருமானிடம் கேட்டு அவரை பெறலாம் என்று சொல்லும் முன்பு அவர் சென்று பெருமானை தரிசனம் செய்து சென்று விடுகிறார். பின்பு பெருமானை கேட்டு விண்ணப்பம் செய்தவுடனே இங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் பிரிவால் வாடி இருக்க, இதெல்லாம் காப்பிய இலக்கணத்துக்காக இது போன்ற பகுதிகள் வரும். காதல், பிரிவு, அந்த பிரிவினால் ஏற்படும் வருத்தம், அந்த நேரத்துல தென்றல் சுடுவது, நிலவு எரிப்பது, கடல் வருத்துவது, மன்மதன் காதலர்களை மிகவும் வேதனைப்படுத்துவது போன்ற காட்சிகள்லாம் காப்பிய இலக்கணங்கள். அந்த முறைப்படி பாடியிருப்பார் சேக்கிழார் பெருமான். இதே போல அங்கே பறவையார் அம்மையாரும் அங்கு சென்று தன்னுடைய சேடியை கூப்பிட்டு, நாம் பெருமானை வணங்க செல்லும் பொழுது எதிர் வந்தாரே அவர் யார் என்று கேட்க, இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேடு ஒருவர் தாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் நம்பி என்று அந்த சேடியர் கூற, அவரும் காதல் மிக்கு உயர்ந்து பெருமானை இணைந்து மூர்ச்சையாகி மஞ்சத்திலே கிடக்கிறார். பின்பு இருவருடைய மையலையும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதலையும் நிறைவேற்றும் வண்ணம் பெருமான் அவர்கள் இருவர் கனவிலும் வந்து, உமக்கு பறவையை நாம் விரைவில் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறிவிட்டு பறவையார் கனவிலே சென்று, நம்பி ஆரூர் உமக்கு தந்தனம் என்று கூறிவிட்டு அடியார்கள் கனவிலே சென்று இவர்களுக்கு திருமணம் செய்விப்பீர்களாக என்று திருவாரூர் வாழக்கூடிய அடியார்கள் கனவிலே அறிவிக்கிறார். அந்த முறைப்படி அவர்கள் இருவருக்கும் திருமணம் முறைப்படி செய்து வைக்கிறார்கள். அப்படி திருமணம் செய்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சொல்கிறார். பன்னாலும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார். யோக நெறியிலே நின்றவர் அல்லவா, அவருக்கு இந்த திருமண வாழ்வு உலகியல் இன்பம் போல அமையவில்லை. அது யோக பரம்பரையிலே நின்றார். அப்படி இருந்து அவர் அந்த திருமண கோலத்தோடு பெருமானை தரிசிக்க வரும் வேளையிலே இங்கே வந்து தேவாசிரியனை அணைந்த பொழுது சீரடியார் பெருமக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் காண்கிறார். கண்ட உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனத்தினால் அஞ்சி, இந்த பெரியவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்களே, இவர்க்கு யான் அடியேனாக என்னையும் பண்ணும் நாள் என்னாலோ என்று அஞ்சி ஒருவாறு விலகி அவன் பெருமான் திருவடியவே நினைந்து கொண்டு சென்று விட்டார். இப்படி இவர் இந்த அடியவர்க்கு அடியனாவே என்று நினைந்து சென்ற உடனே அதுவரை மூலட்டானத்திலே நின்று அருள் செய்த புற்றிடம் கொண்ட பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அடியார்க்கு அடியான் ஆவேன் என்று பெருமானிடம் விண்ணப்பம் செய்தாரோ, அன்று எதிரே எழுந்தருளி வந்து எதிர்காட்சி கொடுத்து அவரை வரவேற்கிறார். அவர் திருவடியிலே விழுந்து வணங்குகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரை 11 வினைமுற்றுகளால் போற்றி துதிப்பார். அந்த 11 வினைமுற்றுக்களே பின்பு 11 பாடல்களாக வந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அப்படி அங்கே சென்று அடியார்க்கு அடியானாக வேண்டும் என்று இவருடைய உள்ள கருத்தை உணர்ந்த பெருமான் அடியார்களுடைய பெருமை எடுத்து கூறுகிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவா என்று அடியார் பெருமை எடுத்து கூறி அவர்களை சென்று பதிகம் பாடி வணங்குவாய் என்று எடுத்து கூறுகிறார். நான் இங்கு இந்த அடியார் திருவடியை சேரக்கூடிய ஏதம்தீர் நெறியை பெற்றேன் என்று சொல்ல அவர்களை பணிந்து நிறை சொல் மாலை பாடு. சுவாமிகள் தன்னை பாடச் சொன்னும் பொழுது சொற்றமிழ் என்று அந்த பதிகத்திற்கு அடை கொடுத்தார் சேக்கிழார். சிவபெருமான் வாக்கு சொற்றமிழ் பாடு. அடியாரை பாடும் பொழுது நிறை சொல் மாலை. அப்போ ஒன்னும் அடியாருக்குன்ற பொழுது அதனுடைய பெருமையை கூட்டி கூட்டி காட்டுறார். சிவபெருமான் வாக்கு அப்படித்தான் அமைகிறது. கோதிலா வாய்மையாலே பாடு என்ற உடனே இவர்களை இன்ன பண்பென்று நான் எவ்வாறு ஏத்துகிறேன், அதற்கு நான் யார், எனக்கு பாமாலை பாடும் பரிசை அருள்க என்ற உடனே
சிவபெருமான் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியர் என்று முழு சொற்றொடரை எடுத்து அவருக்கு முதலடியாக கொடுக்க அவர்களை அவர் வணங்கி மேற்கொள்ளும் பொழுது சிவபெருமான் அந்த அடியார்களோடு சென்று கலக்கிறார். இவர் தொடர்ந்து அந்த அடியார் திருக்கூட்டத்தை பலமுறை தூரத்தே வணங்கி பின்பு அருகே சென்று ஒவ்வொருவராக வணங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்து ஒவ்வொரு அடியாருக்கும் தனித்தனி அடியேன் என்று மிகவும் ஆர்வத்தோடு பாடி அவர்கள் நடுவே சென்று சேர அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் அவரை தம் உள்ளே சேர்த்துக்கொண்டு அனைவரும் மகிழ்ந்திருந்தார்கள் என்று கூறிவிட்டு இதுக்கப்புறம் தான் திருத்தொண்ட தொகையிலிருந்து தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியன்லேருந்து எடுக்கிறார். இப்ப இது வரைக்கும் சுவாமிகள் திருத்தொண்ட தொகை அருளி செய்த வரைக்கும் உள்ள வரலாறு வந்து விட்டது. இதற்கு பிறகு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நம்முடைய விரல்மண்ட நாயனார் கோபிக்கிறார். விரல்மண்ட நாயனார் எந்த தலத்தை சேர்ந்தவர் என்றால் அவர் மலைநாட்டை சேர்ந்தவர். தமிழரசி என்ற அம்மாவோட போன் மைக்கு ஆஃப் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. அந்த மலைநாட்டிலே திரு அவதாரம் செய்தவர் நம்முடைய விரல்மண்ட நாயனார். அந்த விரல்மண்ட நாயனார் அவருடைய தொண்டு இருக்கிறதே பேர்பட்ட தொண்டு என்று காட்டுகிறார் சேர்க்கிறார் பெருமான். தன்னுடைய நிலையை அவர் எவ்வாறு அமைத்துக் கொள்கிறார் அப்படின்னு கேட்டா, அடியார் திருவடியை வணங்கிய பிறகே அரணாரை வணங்குதல், இது அவர் கொண்ட கொள்கை. அப்போ அவர் எப்பொழுதும் அடியார் திருவடியை தான் முதல்ல வணங்குவாராம். அப்படி அடியார் திருவடியை வணங்கி 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 அதன் பிறகே அரணார் திருவடியை வணங்கும் கொள்கையிலே நின்றவர். அப்படி அந்த கொள்கையிலே நின்ற அவர் முதிரும் அன்பின் தொண்டர் அந்த திருக்கூட்டத்தை வணங்குவாராம். 10 அடியார்கள் கூடி சிவபெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த திருக்கூட்டத்திற்கு என்ன நாமம் சேக்கிழார் பெருமான் சூட்டுகிறார். அந்த அடியார் பெருமக்கள் இந்த உலகப்பற்றை மறந்து சிவத்தை நினைந்து மேலான திருப்பதிக செந்தமிழை ஓதுகிறார்கள் என்றால் அவர்கள் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் திருக்கூட்டம். சேக்கிழார் பெருமான் அவர்களுக்கு திருநாமகரணம் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருக்கூட்டத்தை முறைமையாக வணங்கக்கூடியவர். அப்படி இருக்கிற ஒரு பதியாக வணங்கி கொண்டே நம்முடைய சோழ நாட்டுக்கு எழுந்தருளுகிறார். மலைநாடு அவருடைய பதியின் பெயர் செங்குன்றம் என்பது. இப்ப நம்ம சென்னையில ஒரு செங்குன்றம் இருக்குல்லவா, அது அல்ல, இது மலைநாடு, அந்த பக்கம் கேரளா பகுதியில உள்ளது. அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். திருவாரூர் வந்து சேருகிறார். அங்கு திருவாரூர் வந்து சேர்ந்த அவர் தேவாசிரியனிலே எழுந்தரில் இருந்தக்கூடிய சீரடியார் பெருமக்களை எல்லாம் தொழுது அவர்கள் திருவடியை பணிந்த பிறகே சிவபெருமான் திருவடியை பணிந்து அந்த தேவாசிரியனிலே எழுந்தருளி இருக்கிறார். அப்ப இவர் தேவாசிரியனிலே இருந்த பொழுதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருக்கூட்டத்தை இவருக்கு யான் அடியேனாக பண்ணுநாள் என்னாலோ என்று பெருமான் திருவடியை வணங்கி கொண்டு சென்றார். அந்த காட்சியை காண்கிறார் நம்முடைய விரல்மண்ட நாயனார். கண்ட மாத்திரத்தே அடியார் திருவடியை வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் மண்தொண்டன் நம்முடைய சைவத்துக்கு புறகு என்று அந்த சபையிலே அவர் மிகவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கோபித்து இந்த வாக்கினை கூறுகிறார். யாரு? சைவ முதல் திருத்தொண்டர் சைவத்திற்கு புறகு. அப்போ வன்தொண்டன் புறகு என்று அவர் கூறி அங்கே சிவபெருமான் திருவருளை பரிபூரணமாக பெற்றார் என்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கோபித்து அவரை புறகு என்று சொன்னது எவ்வாறு திருவருளை பரிபூரணமாக பெற்றது என்று கேட்டால், அடியார் திருக்கூட்டத்தின் பொருட்டு எவரையும் நாம் கோபிக்கலாம் என்று ஒரு பெரிய உரிமையை கொடுக்கிறார் சுவாமி நமக்கு. சிவபெருமான் அடியார் பொருட்டு இந்த சித்தத்தால் சிவமே ஆகிய சீரடியார் பொருட்டு திருநீரும் கண்டிகையும் திருநாமமும் ஜடாமுடியும் தாங்கிய அடியார் பொருட்டு நீர் எவரையும் கோபிக்கலாம், இந்த அடியாருக்கு முதலிடம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சாசனம் கொடுக்கிறார் சிவபெருமான். சரி, இப்ப இவர் தான் சொல்லிவிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை புறகு என்று. அங்கே சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதிர் வந்து சிவபெருமான் ஆட்கொண்டார் அல்லவா, அதை காண்கிறார். அதை கண்டுவிட்டு சேனார் மேரு சிலைவளித்த சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாது ஏகும் ஊரனுக்கும் பிராணாம் தன்மை
பிறை சூடி பூணார் அரவம் புனைந்தார். யாரு? சிவபெருமான். அவரும் புறகு. அப்போ சிவபெருமானையும் புறகு என்று அங்கே அவர் அந்த திருக்கூட்டத்து முன்பு அறிவிக்க சிவபெருமானை ஒரு நொடி நடுங்கி போனார் என்பது போல சொல்வார்கள். அதெல்லாம் நயத்துக்காக சொல்லுவதுதான். அவருடைய திருவிளையாடல் தானே அவ்வளவும். பெருமானே ஒரு நிமிடம் நடுங்கி போனாராம். என்னப்பா இது, இவ்வாறு என்னையும் புறகு என்று சொல்லிவிட்டாரே, அடியார் இல்லாமல் நாம் எவ்வாறு இருப்பது? சிவபெருமான் அடியார் திருக்கூட்டத்து நடுவிலே தான் இருப்பார். எப்பவும் அடியார் திருக்கூட்டத்து நடுவே. நீங்க கோயிலிலே சென்று பெருமானை வழிபட்டால் அந்த பெருமான் உங்களுடைய பக்குவத்துக்கு தக்க பாலில் நெய் போல வெளிப்படுவான். நீங்க ஒரு அடியாரை கண்டு வழிபட்டால் தயிரில் நெய் போல வெளிப்படுவான். ஒரு திருக்கூட்டத்தின் நடுவே வழிபட்டால், இது ரொம்ப முக்கியம், திருக்கூட்டத்தின் வெண்ணையில் நெய் போல வெளிப்படுவானுங்க. இதுதான் பெருமானுடைய தனிச்சிறப்பு. உடனே பெருமான் உடனே பார்த்து விட்டு என்ன சொன்னாராம், அப்பா, என்னை சைவத்துக்கு புறகென்று இந்த அடியாருக்கு புறகம் என்று கூறிவிடாதே, நான் அடியாருடன் உள்ளேன் என்றாராம் சுவாமி. உடனே ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தகுவின்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியாருடன் நாம் உளது என்று அறிவித்தாராம். அப்பா, என்னை புறகென்று அறிவித்து விடாதீர்கள், நான் அடியாரோடு உள்ளேன் என்று சிவபெருமானே வந்து கூறினார் என்று இந்த புராணத்திலே புதமாக இருக்கிறார். அப்போ சிவபெருமானை கோபித்த ஒரு மலைநாட்டு பெருமான் நம்முடைய விரல்மிண்ட நாயனார். இந்த நிலையிலே அவர் கோபித்த பொழுது சிவபெருமான் விரல்மிண்ட நாயனார் அவர் சார்பாக நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பதிகம்பாடச் செய்து ஆட்கொள்கிறார் இல்லையா? இப்படி இவர் கோபித்த காரணத்தால் திருத்தொண்ட தொகை பிறந்தது. நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு புராணத்திலையும் அந்த புராணம் தொடங்கறதுக்கு முதல் புராணத்துல ஒரு தோற்றுவாய், அந்த புராண நிறைவிலே ஒரு நிறைவு பாடல் அமைத்துக் கொள்வார். இதான் அவர் பதிகம், அந்த புராணம் அமைக்கிற முறைமை. எப்பவுமே 63 பாடும் பொழுது ஒன்று அவர் திருவடியை தோற்றுவாயாகிய முதல் புராணத்தின் கடைசியிலே வணங்கியிருப்பார், அல்லது அந்த புராண நிறைவிலே வணங்கியிருப்பார். ஆனா பரமாச்சாரியார்கள் உட்பட 63 விரல்மிண்ட நாயனார் ஒருத்தர மட்டும்தான் அந்த சென்ற புராணத்தின் நிறைவு செய்யுளாகிய தோற்றுவாயிலையும் திருவடி வணங்கி, இவர் புராணத்தின் நிறைவிலும் திருவடி வணங்கி, இந்த திருத்தொண்ட தொகை உம்முடைய கோபமாகிய அந்த அருட்பிரசாதம், கோப பிரசாதம், அடியார்கள் கொள்ளும் கோபம் என்பது பிரசாதம், இந்த கோப பிரசாதத்தில் அல்லவா பிறந்தது என்று இருமுறை திருவடி வணங்குகிறார் சேக்கிழார் பெருமான். இந்த விரண்மிண்டர் ஒருவருக்கே அவ்வளவு உயர்வு மிக்கவர் இந்த விரண்மிண்ட நாயனார். அதனை தொடர்ந்து ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே ஒரு புராணம் விரிகிறது. இந்த இடம் நாம் ரொம்ப விரிவாக போகும், அதை ரொம்ப விரிவா பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. ஏன்னா நமக்கு இப்பவே கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் ஆகிவிட்டது. நம்முடைய சுவாமிகள் பறவையாரை திருமணம் செய்து கொண்டு அடியார் திருக்கூட்டத்தோடு இணங்கி திருவாரூரில் எழுந்தருளி இருக்கும் காலத்திலே குண்டையூர் கிழாரவருக்கு நெல் கொடுத்து வருகிறார். அவருக்கு பருப்பு, வெல்லம் போன்றவை கொடுத்து வருகிறார். மழை சரியாக பெய்யாத காரணத்தால் அவை முறையாக விளையாததால் வருந்தி இருந்த அவர் கனவிலே தோன்றிய சுவாமி, உம்முடைய தொண்டு முட்டுப்படாதிருக்கும் பொருட்டு சுந்தரனுக்கு கொடுக்க நெல்மழை பொழிகிறோம் என்று நெல்மழையை கொடுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழைத்து அதை அறிவித்து அதை திருவாரூருக்கு மாற்ற சொல்லி கேட்டு செல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதெல்லாம் ரொம்ப நயமான பகுதிகள். அதனைத் தொடர்ந்து அங்கே கோட்புலியார் என்கிற நாயனார், கோட்புலி என்கிற நாயனார் நாட்டியத்தான்குடி பதியிலே வாழ்ந்த நாயனார். அவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர் சேனாதிபதியாக வாழ்ந்தவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாட்டியத்தான்குடிக்கு வாருங்கள் என்று விண்ணப்பம் செய்து அழைத்து செல்ல, அங்கிருந்து அவர் விண்ணப்பத்தின் பொருட்டு அங்கு சென்று சேர்கிறார். சேர்ந்தவுடனே அவர் திருவடியை வணங்கி, என்னுடைய புதல்விகள் 2 இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் அடிமைகளாக கொள்ள வேண்டும், நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்கிறார். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சுவாமி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விண்ணப்பத்திலே அவர் கேட்கிறார். கேட்டவுடனே சுவாமிகளுக்கு 16 வயது, அந்த பெண்கள் 2 பேர் 12 வயது பருவ பெண்கள். சுவாமி உடனே கூறினார், அங்கே புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் புதல்விகளை மணந்து நான் இந்த உலக வாழ்விலே பற்றிலே சென்று விடக் கூடாதென்றே பெருமான் தடுத்தாட்கொண்டு எனக்கு முந்தைய உணர்வை எல்லாம் அறிவித்து விட்டான். இனி இந்த உலகியல் பற்று எனக்கு
கூடாதது என்பதை மனத்தில் கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். என்னுடைய தூய மக்களாக, என் பிள்ளைகளாக, 16 வயதிலே உள்ளவர் கூறக்கூடிய சொல் பாருங்க, இந்த பிள்ளைகளாக இந்த 2 மக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன் மடியில் அமர்வித்து உச்சி மோர்ந்து அவர்களை அந்த இடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்த்துவார். அப்ப அதன் பிறகு கோட்புலியாரை பதிகத்திலே வைத்து பாடிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். பின்பு பங்குனி உத்திர திருநாள் வருகிறது. அதற்கு பெருமாட்டி ஆகிய பறவையாருக்கு அவர் நிறைய அடியார்களுக்கு கொடை கொடுக்கவும் விழா சிறப்பாக நடக்கவும் பொன் வேண்டும் என்பதன் பொருட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக திரு புகழூர் சென்று சேர்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அங்கே செங்கல்களை கீழே பரப்பி, அதை பலகைன்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். சில பேர் செங்கல் செய்யற பலகைலாம் சொல்றாங்க, அந்த ஆராய்ச்சிக்குள்ளாம் போக வேணாம். மண்கல்லே பொன்கல்லாக ஆனதுன்னு பின்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அதனால பரப்பி இருந்தது செங்கல் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த செங்கல்களை பரப்பி சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கீழே படுத்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தால் அனைத்து செங்கல்லும் பொன்னாக மாறியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்ற பதிகம் பாடி அந்த கற்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து யாத்திரை மேற்கொள்கிறார். நன்னிலம், வேழி, வாஞ்சியம், அப்படி வரிசையாக செல்கிறார். அப்படி செல்லும்போது திரு ஆலங்குழியிலே வந்து சேரும் பொழுது அங்கே இரவு வேளையிலே தரிசனம் செய்து படுத்திருக்க, மழபாடியில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று சாமி அழைக்க, அங்கிருந்து புறப்பட்ட மழபாடி சென்று பொன்னார் வேணியனை பாடி வழிபாடு செய்கிறார். இப்படி ஒரு தலமாக வழிபட்டு கொண்டே செல்ல திரு ஆனைக்கா திரு பாச்சிராச்சராமம் வருகிறார். திருப்பாச்சிராச்சராமத்திலே வைத்தனன் தனக்கே என்ற பதிகம் பாடி இவர்களால் இல்லையோ பிரானார் என்று பாடியவுடன் விழுநிதி குவை, அங்கேயும் நிறைய பொன் கொடுக்கிறார் சுவாமி. அதனை பெற்றுக்கொண்டு பைங்கிலியங்கோய் கொடுமுடி என்று அந்த கொடுமுடி தலத்துக்கு சென்று மற்றுப்பட்டனக்கின்றி நமச்சிவாய பதிகம் வரலி செய்கிறார். அதை தொடர்ந்து ஒரு தலமாக வழிபட்டு கொண்டு செல்லும் பொழுது சுவாமிகள் நம்முடைய பழமலை என்று சொல்லக்கூடிய திருமுகுன்றம் செல்கிறார். செல்லும் வழியிலே கூடலை ஆற்றூர் என்ற பகுதி பாதை பிரிகிறது. அங்கு சுவாமி கூடலை ஆற்றூருக்கு வராமல் சென்று விடுவாரோ என்று நினைந்து ஒரு வேதியர் வழியில் கூடலை ஆற்றூர் செல்லும் வழி இது என்ற ஒரு வழிகாட்டி அங்கே அழைத்து செல்கிறார். அதனைத் தொடர்ந்து திருமுதுகுன்றம் செல்கிறார். அங்கு பெருமானை பாடி நஞ்சியடை இன்று நாளை என்று உன்னை நச்சுவார் என்னும் பதிகம் எடுத்து பாடி, பின்பு பொன் வேண்டும் என்ற உள்ள குறிப்பிலே மெய்யில் முற்ற பொடி பூசியோர் நம்பி என்ற நம்பி பதிகம் பாடி செய்ய 12,000 பொன் அருளி செய்கிறார் சுவாமி. இந்த 12,000 பொன்னை யான் எவ்வாறு அங்கு கொண்டு செல்வது திருவாரூர் கண்ட உடனே இந்த மணிமுத்தாற்றில் இட்டு ஆரூர் குளத்தில் எடுத்துக்கொள்வா என்கிறார். பின் மச்சம் வெட்டி வைத்துக் கொண்டு அதனை அந்த மணிமுத்தாற்றிலே இட்டுவிட்டு வரும் வழியிலே தில்லைக்கூத்து தரிசனம் மேற்கொள்கிறார். அங்கே சென்று முன்னே தில்லை தரிசனம் செய்த போது பதிகம் அருளியது கிடைக்கவில்லை. இப்பொழுது திருமுதுகுன்றத்திலிருந்து வரும்பொழுது அருளி செய்ததுதான் மடித்தாடும் மடிமைக்க நன்றியே மனனே நீ வாழும் நாளும் என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பதிகம். அதனைத் தொடர்ந்து யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். அப்படி யாத்திரை மேற்கொண்டு வந்த அவர் திரு ஆரூரை அணைந்து அம்மையிடம் பறவையாரிடம் இந்த பொற்றாமரை குளத்திலே பெருமான் திருமுதுகுன்றத்திலே கொடுத்த பொன்னை மணிமுத்தாற்றிலே இட்டுள்ளேன், இங்கு எடுத்து தருகிறோம் என்று அழைத்து செல்ல அம்மையார் மிகவும் நகைப்போடு வருகிறார். எப்படிங்க ஆத்துல இட்டுட்டு குளத்துல எடுக்க முடியும்னு கேட்கிறாங்க. உடனே எம் பெருமான் திருவருளால் இது சாற்றும் என்று அழைத்து செல்கிறார். அங்கு சென்று தேடுகிறார், கிடைக்கவில்லை. உடனே பதிகம் எடுக்கிறார். பொன் செய்த மேனியில் என்று பதிகம் எடுக்கிறார். அப்பொழுதும் கிடைக்கவில்லை. அதிலே 9ஆம் பாடலிலே ஏத்தாதிரந்தரியே என்ற அந்த பாடலை பாடிய உடனே கையிலே பொற்குவை வந்து 12,000 பொன் கிடக்க அதை எடுத்து கொடுக்க வானவர் பூமாரி பொழிந்து மகிழ்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆரூர் சில நாள் இருந்து விட்டு நல்லாறு கடவுர் மயானம் போன்றை தரிசனம் செய்துவிட்டு திரு கோலக்கா பாடுகிறார். குருகாவூர் என்று பல தலங்கள் அணைந்து வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் தில்லை நகரை வணங்கி 3 முறை தில்லை நகர் தரிசனம் செய்ததாக சேக்கிழா குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து திரு நாவலூர் வந்து தன்னுடைய அவதார தலத்திலே பதிகம் அருளி செய்கிறார். கோவலன் நான்முகன் என்று சொல்லக்கூடிய பதிகம். அதனைத் தொடர்ந்து கழுக்குன்றம் பாடி கச்சூர் ஆலக்கோயில் செல்கிறார். கச்சூர் ஆலக்கோயில் சென்று அங்கே பசி வந்து அணைய சமைப்போர் வர நேரம் ஆகிய காரணத்தால் சுவாமிகள் அங்கு பசியினால் வருந்தி இருக்க சிவபெருமான் ஒரு இல்லந்தோறும் அறையவராக சென்று பிச்சை ஏற்று வந்து கொடுக்கிறார். அதனை அவருடைய கோலத்தை கண்டு இது ஏற்று அருந்தத்தக்கது என்று வாங்கி சுவாமிகள் அருந்தி மகிழ்ந்து அங்கே காண அந்த வேதியர் மறைந்தருள முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரிகொண்டு என்ற பாடலை அங்கே பாடி அணைந்து பின்பு காஞ்சி அணைகிறார். காஞ்சியிலிருந்து ஏகாம்பரம் காமக்கோட்டம் எல்லாம் பாடிக்கொண்டு அங்கிருந்து நேராக திரு காலத்தி சென்றணைகிறார். அங்கு
ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய பருப்பதத்தையும் கேதாரத்தையும் பாடிக்கொண்டு அங்கிருந்து நேராக நம்முடைய திரு ஒற்றியூர் சென்று அணைகிறார். அங்கே அனிந்திதையார், கமலினியார் அங்கே அனிந்திதையார், அந்த 2 சேடியர்களிலே அவர் ஞாயிறு கிழார் என்பவருக்கு மகளாக அவதரித்து அந்த பதியிலே ஒற்றியூர் பெருமானுக்கு மலர்த்தொண்டு செய்து வருகிறார். அப்படி வரும் வேளையிலே சுவாமிகள் அங்கு சென்று அணைய அவர் சுவாமிக்கு மலர் சாற்றி விட்டு மின்னல் வேகத்திலே மறைந்து செல்லும்பொழுது அவர் காட்சியை கண்டு பெருமானிடம் இவளை எனக்கு நீ மனம் கூட்டி வைப்பாய் என்று விண்ணப்பம் செய்ய, சிவபெருமான் சரி உமக்கு மனம் கூட்டி வைக்கிறோம் என்று சொல்லி அவரிடம் சென்று நீ சுந்தரனை மனம் செய்து கொள்வாயாக என்று சொல்ல, அவர் உடனே அப்படியா, நீங்கள் சொல்வதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனாலும் அவர் மன்னும் திருவாரூரின் கண் மிகவும் விருப்பம் உடையவராயிற்றே என்று சொல்கிறார். அங்க ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது குறிப்பா சொல்றாங்க. அவர் மீது ஒரு மிகுந்த காதலுடையவர். உடனே அவர் அவனை உன்னை நீங்காதிருப்ப சபதம் செய்ய சொல்வோம் என்கிறார். உன்னை சபதம் செய்கிறார். சபதம் செய்து இவர் அம்மையாருக்கு செய்து கொடுப்பான் சுந்தரன் என்று சொல்லி அவரிடம் சென்று சொல்ல, சுவாமி நான் ஒரு தளத்துல இருக்கிறவன் கிடையாது, உன்னை பாடிக்கொண்டே செல்பவன், என்னால் ஒற்றியூரில் தங்க முடியாது, ஆதலால் நான் உமக்கு கோயிலே சபதம் செய்யும் பொழுது நீ மகிழ மரத்தின் கீழே இரு என்று சுவாமியிடம் கூறுகிறார். சரி என்று கூறிவிட்டு சுவாமி அங்கிருந்து சென்று அந்த அம்மையாரிடம் அவன் மகிழ மரத்தின் கீழே சபதம் செய்ய சொல்வான், தன்னுடைய சந்நிதியிலே சபதம் செய்ய சொல்வான், வேண்டாம் என்று கூறிவிட்டு மகிழ மரத்திலே சபதம் வாங்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு திருவிளையாடல் செய்வதன் பொருட்டு அங்கிருந்து மறைந்து விடுவார். காலையிலே திருப்பள்ளி எழுச்சியின் பொழுது அவர்கள் வருகிறார்கள். சேடியர் அம்மையாரோடு வர, சுவாமி முன் சபதம் செய்கிறேன் என்க, பெருமான் முன்பு செய்வது கூடாது, மகிழ மரத்தில் சபதம் செய்யுங்கள் என்ன. அங்கே மகிழ மரத்திலே சபதம் செய்கிறார். செய்தவுடனே வேறு வழி இல்லை, ஏன்னா இவருக்கு சுவாமி கிட்ட இவர் கொஞ்சம் கள்ளத்தனமாக சொன்னது அவர்களுக்கு தெரியாம இருக்கட்டும்னு இப்ப வெளியே சொல்ல முடியாது. பின்பு சபதம் செய்கிறார். பின்பு பெருமானிடம் நீ எம்மை பறவையை கூட்டிவித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி என்று மகிழ்ந்திருக்கிறார். பின்பு பெருமான் அங்கிருந்து அடியார்களிடம் சென்று இவர்களுக்கு திருமணம் செய்விப்பீர்களாக என்று சொல்ல, கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்விக்கிறார்கள். சங்கிலியாரோடு இருந்திருக்கிறார். சில காலம் கழிய ஆரூர் வசந்தோற்சவ நினைவு வருகிறது. பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியன் என்று பதிகம் பாடி ஆரூர் பெருமானை பிரிய மனமின்றி ஒற்றியூர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு எல்லையை கடக்கிறார். அங்கே சிவபெருமான் செய்து மேற்கொள்ள விரும்பிய திருவிளையாட்டாலோ அல்லது சங்கிலியாரின் பெருந்தவத்தாலோ 2 கண் பார்வைகளும் பறிபோகிறது. உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிகவும் மூர்ச்சையுற்று வருந்தி, பெருமானே என் அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன் என்று பாடித்தொழ கண் பார்வை மீளவில்லை. இது பெருமானுடைய திருவருள். பாருங்க, தன்னுடைய தோழமையாக சிவபெருமானை பெற்றவர் வேண்டிய நேரத்திலெல்லாம் என்னென்ன வேண்டுமோ, பொன் வேண்டுமோ, பொருள் வேண்டுமோ கேட்டு பெற்றவர். திருமணம் செய்வதற்கு இந்த பெண்ணை நீ என்னோடு திருமணம் புணர்த்துவா என்று கேட்டு பெற்றக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு வாங்கினவர் கண் பார்வை மறைத்து விட்டார் சிவபெருமான். இது சுவாமி திருவருள்னு ஏத்துக்கிறார். நான் ஒரு பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு 4 வாரம் சோமவாரம் வழிபாடு செஞ்சேன், நான் வச்ச விண்ணப்பத்தை சுவாமி ஏத்துக்கல, என்னுடைய விண்ணப்பம் நிறைவேறலைன்னா நம்மெல்லாம் சிவபெருமான் மேல கோவப்படக்கூடிய, மன்னிக்கணும், அடியேன் போன்றவர்கள் கோவப்படக்கூடிய நிலைமை என்று பார்க்க முடிகிறது. சுவாமியோடு தோழமையோடு இருந்த அவரே கண்ணை பறித்தது இறைவன் திருவருள் ஏற்றுக்கொண்டு செல்கிறார். அவர்கள் நிலை எங்க இருக்கு, போன்றவர்கள் நிலை எங்க இருக்கு பாருங்க. அப்படி அது திருவருள் என்று ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார். வழியிலே வெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை அணைந்து காமக்கோட்டமாகிய அம்மையை வழிபட்டு விட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆலம்தான் உகந்து என்ற பதிகம் பாடி பெருமானை வழிபாடு செய்ய இடக்கண் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே பொறுத்து ஆவடுதுறை திருத்துருத்தி என்ற தலம், குத்தாலம் என்று சொல்லக்கூடிய திருவாவடுதுறை பக்கத்திலே இருக்கக்கூடிய மயிலாடுதுறை செல்லும் வழியில இருக்கக்கூடிய திருத்துருத்தியை அணைய அவருக்கு மேனியிலே அந்த தோல் நோய் போல ஒரு வியாதி பீடித்திருக்க, அந்த நோய் நீங்கும் பொருட்டு திருத்தி பெருமானை விண்ணப்பம் செய்ய அருகே இருந்த குளத்திலே தீர்த்த வடக்குளத்து குழி என்றாராம் சுவாமி. அதை சென்று நீராடியோன்னு பொன்மேனி கிடைக்கிறது. கண்ணை மறைத்தார், ஞான கண் கொடுக்கிறார். இங்கே மேனியை மாற்றி பொன்மேனி கொடுக்கிறார். ஒன்னு சுவாமி திருவிளையாடல். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு நேராக திருவாரூர் அணைந்து மீளா அடிமை உனக்கே ஆளா என்ற பதிகம் எடுக்க பெருமான் வழக்கண்ணையும் கொடுக்க மிகவும் மகிழ்ந்து, என்னை பறவையோடு கூட்டுவிப்பாய் பெருமானே, அவள் என் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று விண்ணப்பம் செய்ய சுவாமி அங்கிருந்து தூது புறப்படுகிறார். தூது புறப்பட்டு அதற்கு முன்பே அங்குள்ள பெரியவர்களிடம் முதல்ல விண்ணப்பம் செய்கிறார். எனக்கும் பறவையாருக்கும் அது ஊடலாக இருக்கிறது, நீங்கள் சென்று
அவரோடு பேசி என்னோடு இணைந்து இருப்பதற்கு நீங்கள் பேசி வாருங்கள் தூது அனுப்ப பெரியவர்கள் வருகிறார்கள். உடனே அவர்கள் வந்து எம்பிராட்டிக்கு இது தகுமோ என்று கேட்டு அவர்கள் பெருமாட்டி மனதை மாற்ற முயற்சிக்கிறார்கள். பறவையார் மனதை மாற்ற. அவர் வேறொரு திருமணம் செய்தவரை நான் சேர்க்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பிடிவாதமாக இருக்கவர்கள் வற்புறுத்தலின் பேர் என்ன சொல்றார், இந்த மாற்றம் இயம்பில் உயிர் போதல் ஒழியாது, உயிரை விட்டு விடுவேன் என்கிறார். பயந்து போய் சென்று விடுகிறார்கள். இதுக்கப்புறம் சுவாமியை விட்டாம வழியில சுவாமியிடம் விண்ணப்பம் செய்ய சுவாமியே தூது மேற்கொள்கிறார். இந்த இடமெல்லாங்க சுவாமியோட ஜடாமுடி தொடங்கி திருப்பாதம் வரைக்கும் வர்ணிப்பார். சேர்க்க பெரிய புராணத்துல கேட்டு அனுபவிக்கணுங்க. பெரிய புராணம் என்பது அனுபவத்திற்குரிய காவியம். இது வரலாற்று செய்தியோ அப்படியெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியாது. ஒரு பகுதியும் நம்ம மயிர் புலங்காகிதம் ஏற்பட, உள்ளத்தில் பேரானந்தம் பெருக்கெடுக்க, கண்ணீர் கசிய அதை அனுபவிக்கக்கூடிய ஞான காவியம். அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த இடம்லாம். சுவாமி நடந்து வர்றது, தலையில இருக்க கங்கா நதி ததும்புது தொடங்கி தேவாதி தேவர்கள்லாம் சுவாமி வேகத்துக்கு ஈடு கொடுக்க பின்னாடி ஓடி வராங்களாம். சுவாமி விரைந்து வராராம். இடபதேவர் எந்திரிச்சு நிக்கிறது உள்ள வந்துட்டாராம். எங்கே கட்டிடம் கொண்ட ஒரு தியாகேசர் சன்னதியில் இருக்கக்கூடிய இடபதேவர், சிவபெருமான் ஊர்ந்து வரக்கூடிய இடபதேவர் எந்திரிச்சு நிக்கிறது உள்ள தூது வந்துட்டாராம். அவ்வளவு வேகமாக வந்தார்னு பாடுவார். நம்முடைய சண்டேசருக்கு அருள் செய்ய வரக்கூடிய கோலத்திலே இந்த பூதகணத்தோடு இருடிகள் தேவாதி தேவர்கள் சூழ வருவார்னு சொல்லுவார். அது போல இங்கே அனைவரும் சூழ வருகிறார். இப்படி வந்து பெருமான் ஒரு அந்த ஆரூரிலே பூசம் செய்யக்கூடிய அந்த அந்தனர் வேடம் கொண்டு வந்து, நாம் இங்கு வந்தது இந்த எதன் பொருட்டுன்னா அப்படியே கொஞ்சம் பீடிகையா, எதன் பொருட்டு வந்தீர்கள், நீங்க சுவாமிக்கு பூஜை செய்யறவங்க, இந்த ராத்திரில இங்க வந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே சொல்ல வரார், நங்கை நீ மறாது செய்யின், நான் வந்தது உரைப்பது. பீடிகை போட்டு சொல்றார். இது ஒரு புதுசு இல்ல. ஏற்பைய நாயனார் புராணத்திலே இப்படிதான் பேசியிருப்பார். நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன், அதற்கு இசையலாமெனில் இயம்பலாம். அவர்கிட்டையும் அப்படிதான் கேட்பார். உன் காதல் மனைவியை நாடி வந்ததுன்னு பிள்ளை சொல்லுவார். அதுக்கு முன்னாடி இப்படி பீடிகை போட்டு கேட்பாரு. அது போல இங்கே பீடிகை போட்டு, நங்கை நீ மறாது செய்ய நான் வந்தது உரைப்பது, எனக்கு இசையும் ஆகில் இயம்பும். அந்த அம்மா அதுக்கு தக்க பதில் சொல்றாங்க. எனக்கு உகந்ததா இருந்தா கேளுங்க, ஒன்னும் குறையில்ல, தாராளமா செய்யலாம் அப்படின்ன உடனே, நம்பி வர இங்கு வேண்டும், நம்பி வரணுமா இங்க உடனே, இது வருவதற்கு இசையேன், ஒரே முற்றாக மறுத்து விடுகிறார். வேற வழி இல்லாம மீண்டு செல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் தூது போயிட்டார் இல்லையா, ஆதார் சக்சஸ், இனி பிரச்சனை இல்லை, ரொம்ப மகிழ்ந்து இருக்கிறார். உடனே போன உடனே சுவாமி ஏற்றுக்கொண்டாளா, நான் செல்லலாமா என்று கேட்ட உடனே, நாமே வேண்டவும் மறுத்தாள் நம்பி அப்படின்னு சொல்றார். நானே போய் கேட்டேன்ப்பா, ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்பா அப்படின்னு உடனே என்ன சுவாமி நீங்கள் என்னை அடிமையாக ஆட்கொண்டது இப்படி தவிக்க விடத்தானோ, நீங்கள் இப்படி எல்லாம் செய்வீர்களாயில் அவளோடு சேர்த்து வைக்கவில்லையானில் உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் அந்த இடம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிலைப்பாடு ஏன் இப்படி வருகிறது அப்படின்னு கேட்டா, ஆழ்ந்து பார்க்க வேண்டும். சிவபெருமான் அந்த மாதராரோடு காதல் இன்பம் கலந்து அணைவாயின்னு பணிச்சிட்டார். அது இறையானை. அந்த காதல் இன்பம் கலந்து அணைந்து குறிப்பிட்ட காலம் இங்க வாழ்ந்தால்தான் அவருடைய திரு அவதார நோக்கம் பூர்த்திப்படும். ஒருவேளை இப்போ ஒரு பறவையாரோட சேர்ல தனித்து இருக்கிறார்னா சுவாமியோட அருளிப்பாடு அங்கே முட்டுப்பெறாமல் போய்விடும். அப்போ சுவாமியோடைய அருளிப்பாடு முற்றுப்பெற வேண்டும் என்றால் பறவையாரோடு ஒரு கூடி வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தாதான் பிறவி பூர்த்தி அடையும். அதன் பொருட்டு தான் சிவபெருமான் தூது போகிறார். இந்த பெரிய நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை ஏகோன் கலிக்காம நாயனார். அவர் பின்னாடி கோபிப்பார். அப்படி நான் உயிரை விடுவேன் என கூடிய உடனே, வருந்தாதே வருந்தாதே சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விரைந்து மிகவும் மீண்டும் செல்கிறார். அப்படி அவர் வந்த பொழுதே வந்தது சிவபெருமான் என்ற குறிப்புகளை அங்கே காட்டிவிட்டு வந்து விடுவார். உடனே அவர் அங்கே பறவையாரம்மையார் மிகவும் நடுங்கி, பெருமான் வந்து சென்று நாம் மறுத்து விட்டோமோ என்று நடுங்கி கொண்டிருப்பார். சிவபெருமான் அங்கே விரைந்து வந்து சொல்லுவார், ஊரன் உரிமையால் ஏவ மீண்டும் வந்தோம், முன்பே மறாதே, முன்போல மறாதே, முன்பால் வரப்பெறல் வேண்டும், முன்ன மாதிரி மறுத்துறாதமா என்று சொல்கிறார். உடனே அழிவரும் அன்பர்க்காக அங்கொரு இங்கு உழல்வீர், அங்கேயும் இங்கேயும் நீங்க சுத்தி சுத்தி வரீங்களே சாமி, அன்பரின் பொருட்டு எளிவரும் வீரும், நீங்கள் இவ்வளவு எளிவந்த பிரானாக இருக்கிறீர்களே, நீங்கள் சொல்லும் பொழுது நான் இல்லை என்று எவ்வாறு சொல்ல முடியும் சுவாமி, நீங்கள் கேட்டு நான் மறுக்க முடியுமா என்று ஏற்றுக்கொள்கிறார். பின்பு இருவரும் சேர்ந்து அங்கே வாழ்கிறார்கள். இதை கேள்வியுறுகிறார் ஏர்கோன் கலிக்காம நாயனார்.
அவர் மிகவும் கோபிக்கிறார். கோபிட்டு சிவபெருமான் தூது செல்வதற்கு இசையலாம், அவர் பெரும் கருணையாளன், அதற்காக ஒரு அடியான் தூது கொள்ளலாமா, இது எவ்வளவு பெரிய கீழ்மையான செயல் என்று மிகவும் கோபித்தார். இந்த செயல் சிவபெருமானை ஒருத்தன் மனைவியின் பொருட்டு ஒரு பெண்ணின் பொருட்டு தூது கொண்டான் என்பதை கேட்டு என் உயிர் இன்னும் போகவில்லையே என்று வருந்துகிறார். அவனை நான் என்று பார்ப்பேனோ என்று வருந்துகிறார். பார்த்தால் என்னென்ன செயல் நடக்குமோ என்று அப்படி கோபிக்கிறார். அங்கே ஒருத்தர் கோபித்தார். யாரு? விரல்மிண்ட நாயனார். எதன் பொருட்டு? அடியார் பொருட்டு கோபித்தார். அங்கே சிவபெருமான் விரல்மிண்ட நாயனார் பகுதியிலே நின்று அவர் கோபித்தது சரி, அடியாரை வணங்காத வழிபாடு பூர்த்தி அடைவதில்லைன்னு உணர்த்தி திருத்தொண்டரை பாட வைத்தார். இங்கே கோபிக்கிறார் நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார். தான் உணர்ந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பெருமானுக்கும் உள்ள நட்பு முறைமையை உணராது, சிவபெருமான் கையிலேயே அருளி செய்த அந்த அருளிப்பாட்டை உணராது, அவர் இந்த பூமியிலே பறவையாரோடு வாழ்ந்தால்தான் இந்த பிறவி நோக்கம் பூர்த்தி அடையும் என்பதை உணராது தான் உணர்ந்த அளவிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கோபித்தார். இப்ப என்ன செஞ்சிட்டார் சிவபெருமான்? நம்பி ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமி பக்கத்துல இருக்கிறார். ஒரு ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு இசையில சுவாமி, அவருடைய கோபம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்றத அங்கே திருவிளையாடல் செய்கிறார். இவ்வாறு இவர் இருக்கும் வேளையிலே இவர் மிகவும் வெகுண்டு இருக்கிறார். இப்படி வெகுண்டு இருக்கும் பொழுது இந்த செய்தி சுந்தரமூர்த்தி சுவாமி அணைந்த உடனே பெருமானை அவர் நடுங்கி போனார். சுவாமி, நான் செய்தது பெருந்தவரோ? உம்மீது கொண்ட தோழமையிலே நான் கேட்டுவிட்டேன். இதற்கு அடியார்கள் வெகுள்கிறார்கள் என்றால் யான் செய்தது பெரும்பழி போல, மன்னிக்க வேண்டும் பெருமானே. நாளும் போய் சுவாமி திருவடியை வணங்குறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுவாமி பார்த்தார், சுந்தரன் பெருமையை ஏர்கோன் கலிக்காமன் அறியவில்லை, அவனுக்கு அறிவித்து இவரையும் நட்பு பாராட்டுவோம் என்று நினைந்த பெருமான் அவருக்கு சூளையை ஏவுகிறார். ஏவிய உடனே அவர் மிகவும் சூளையிலே துடிக்கிறார். திருநாவுக்கரசர் சொல்லுவார் இல்லையா, குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் என்பார் அல்லவா, அப்படி மிகவும் கொடிய சூளை. அது உயிர் போனா பரவாயில்லைன்ற அளவுக்கு வலிக்கும். இந்த வலியை தாங்கிறத விட உயிர் போறது பரவாயில்லன்ற அளவுக்கு வலிக்குமா, மிகவும் கொடிய சூளை. அப்படிப்பட்ட அந்த சூளையை ஏவுகிறார். உடனே மிகவும் வருந்தி அவர் துடித்துடித்து இருக்கும் பொழுது சிவபெருமான் அவர் முன்பு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே சிவபெருமானை வணங்கி, சுவாமி, நானும் என்னுடைய தந்தையும் அவருடைய தந்தையும் வழி வழியாக உமக்கே தொண்டு செய்து வரக்கூடிய நிலையில இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்பால் சூளையை கொடுத்து இவ்வாறு ஆட்கொண்டது என்ன காரணம் பொறுப்பு என்க உடனே சொல்கிறார், உமக்கு நாம் கொடுத்த சூளை சுந்தரன் வந்தால் தீரும், நம்பி வந்தால்தான் தீரும் என்கிறார். உடனே அவர் சொல்கிறார், சுவாமி, நீங்கள் கொடுத்த சூளை எனக்கு மிகவும் உயிருக்கு வருத்தம் கொடுத்து என்னை மிக மிக வாட்டுகிறது. அது பரவாயில்ல சாமி, தாங்கிக்கிறேன். சுந்தரன் தீர்ப்பதாக இருந்தால் எனக்கு சூளையே மேல் என்கிறார். சூளை பரவாயில்ல சுவாமி, சுந்தரன் தீர்க்கிறதா இருந்தா அப்படின்னு சொல்லி இவர் கூறிய உடனே சுந்தரன் வந்தால்தான் தீரும் என்று அறிவித்து சுவாமி மறைந்து விடுகிறார். இவர் உடனே சூளையோடு வருந்தி இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்டையும் போய் அறிவிக்கிறார், நீ சென்றால் சூளை தீரும்னு. உடனே பதறி போய் ஒரு தொண்டனுக்கு நம்பொருட்டு சூளை கொடுத்தாரா சுவாமி ஓடி வரார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர் வரும் செய்தியை கேள்விவிட்ட நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார், சுந்தரன் என் சூளையை தீர்ப்பதா? இந்த உடலிலே உயிர் இருந்தால் தானே சூளை வருத்தும். இந்த சூளையை என் வயிற்றோடு கிழிப்பேன் என்று கிழித்து தன் ஆவியோடு நீக்கி கொண்டார் சூளை நோயை. அந்த இடத்திலே ஒரு பெருமாட்டியின் கற்பு நலம் பலவு பெரியவங்க அவங்கன்றது அங்க காட்டுவார் சேர்க்கிறார் பெருமான். பெருமாட்டி யார் என்றால் மானக்கஞ்சார நாயனாருடைய புதல்வியும் ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனையாட்டி, அந்த துணைவியாராக இருக்கக்கூடிய அவர் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாட்டி சைவ நன்னுலகம் செய்த தவம் போல வந்தவர். ஏன்னா இந்த அம்மையார் கூந்தலை கொடுத்ததன் பயன்தான் அப்பாவுக்கு முத்தி. இந்த அம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைத்து அவர் திருவடியை வணங்கினால்தான் கணவருக்கு மீண்டும் உயிர் பெற்று அவர் பிறகு முத்திக்கு போறார். இப்போ இவருடைய முயற்சியிலே சூளையினால் வைத்து கிழித்து கொண்டு இறந்து போட்டு கிடக்கிறார். இந்த பெருமாட்டி 2 பேர் முத்திக்கு காரணமா அமைகிறாங்க. பெண்கள் பெருமை அளப்பரியதுங்க பெரிய புராணத்திலே. சைவ நல்லுலகம் பெண்களை போற்றியது போல ஆண்களை போற்றியதில்லை. பரமாச்சாரியார்கள், நாயன்மார்கள் உள்ளிட்ட பெரியவர்கள் எல்லாம் பெயர் முன்னிறுத்தப்படும். 63 திருநாமம் வரும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மை மற்றும் இசைஞானியார் மற்றும் நம்முடைய மானியார் என்று சொல்லக்கூடிய மங்கையர்க்கரசர் போன்ற ஒரு சிலர் நாமம் தான் வரும். மற்றவர்கள் நாமம் எல்லாம் வரவில்லை என்று பார்த்தால் அவர்கள் எல்லோரும் நாயன்மார்கள்
போல புகழ் படைத்தவர்கள் தான். அப்ப ஏன் அவர்கள் பெருமையை, அந்த நாமத்தை திருத்தொண்ட தொகையிலே சேக்கிழார் பெருமான் பாடவில்லை என்றால், விருட்சமாக விளைந்து நிற்பது நாயன்மார் என்றால், அந்த விருட்சத்தை தாங்கிக் கொண்டு, அந்த விருட்சத்தை வாழ்வித்துக் கொண்டு, தன்னை வெளியே காட்டிக் கொண்டாமல் இருக்கக்கூடிய வேர் போன்றவர்கள் மங்கையர்கள், அவருடைய மாதரசிகள். இளையான்குடி மாறன தவிச்சு போய் நிற்கும் பொழுது அந்த அம்மையார் தான் சொல்லுவாங்க, மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலே நேதிலாரும் கொடுப்பார் இல்லை, இருந்தாலும் ஒரு யோசனை இருக்கு சொல்லட்டுமா. இந்த அம்மாவும் ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்லி பின்பு யோசனை சொல்வார்கள். அப்படிப்பட்ட மாதரசிகள் வேறு போல நின்று நாயன்மார்களுடைய விருட்சங்களை தாங்கி நிற்பவர்கள். வேறு வெளியே தெரிந்தால் மரம் வாழாது. அந்த பெருமாட்டிகள் தன் கணவர் பெயரோ தந்தை பெயரோ வெளியே தெரிய வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர தன் பெயரை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அன்பினால் தம் கணவர்களையும் இந்த உலகத்தையும் பேணுபவர்கள். அவர்களால் அதனால்தான் பெண் என்ற பெயர், பேணுபவள் பெண். எப்படி நாமம், தமிழ் எவ்வளவு பெரிய ஞான மொழி பாருங்க. பேணுபவள் பெண், அந்த பெண் என்ற வார்த்தையை தான் பொதிந்து கிடக்கிறது. அப்பேற்பட்ட பெருமாட்டி, அந்த பெருமாட்டி அழுகையை நிறுத்துங்கள் என்றார். நிறுத்த சொல்லிவிட்டு வீட்டை அலங்காரம் செய்யுங்கள் என்றார். என்ன அலங்காரம்? மாவிலை தீபங்கள், அங்கும் எங்கும் வாழை மரம் கட்டி மலர்பந்தல் அமைத்து வீடு பெரிய திருவிழா கோலத்திலே தயார் செய்ய சொல்லி தன்னுடைய கணவனாரை ஒரு அறைக்குள் கிடத்திவிட்டு வருபவருக்கு பூரண கும்பம் கொடுத்து வரவேற்பு செய்யுங்கள்ட்டார். பூரண கும்பம் கொடுத்து வரவேற்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ளே வந்தார். ஒரு பெரிய உயர்ந்த ஆசனத்தை கொடுத்தார்கள். மகிழ்ந்து இருந்தார். கேட்கிறார், ஏர் போனார் எங்கே? தலைவர் பள்ளி கொள்கிறார். எங்க தலைவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படியா? நல்லா இருக்கிறாரா? சந்தோஷம். அவரை பார்த்தா எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு, அவரை பார்ப்பதற்காக வந்தேன் என்கிறார். இதை சொன்ன உடனே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கை மீற முடியாமல் அறையை திறந்து காட்டுகிறார்கள். உடல் சரிய வயிறு கிழித்து குருதி தோய இறந்து கிடக்கும் கோலத்தை காண்கிறார். சுவாமிகள் நடுநடுங்கி போகிறார். இந்த சிறிய நாள், இந்த தொண்டர், இந்த பெருந்தொண்டர், இந்த பெருமான் மீது ஒப்பற்ற அன்பு கொண்ட தொண்டர் உயிரை விட்டாரா? யான் இனி வாழத்தறியேன் என்று அவருடைய உடைவாளை எடுத்து அவர் நாட்டிய உடனே அடுத்த நொடி சுவாமி விரைந்து நம்முடைய ஏர்கோன் கலிக்காமனாரை எழுப்ப, அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமையையும் அன்பையும் உணர்ந்த உணர்வினராய் எழுந்து சுவாமிகள் கையை பற்றிக் கொள்கிறார். பின்பு இருவரும் தோழமை கொள்கிறார்கள். மிகவும் மகிழ்ந்து ஆறத் தள்ளிக் கொள்கிறார்கள். அவரை அழைத்து கொண்டு திருப்புன்கூர் சென்று திருப்புன்கூர் பதிகத்திலே அவரை வைத்து அந்த நாளந்தன் அடைக்கலம் புகுத என்ற பதிகம் பாடி அவரோடு அங்கே அந்த தோழமையை கொண்டு அந்த புராணம் அதோடு நிறைவு செய்ய தொடர்ந்து கடற்றைவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் புராணத்திலே தொடர்கிறது. நம்முடைய நாயனார் மலைநாட்டிலே அவதாரம் செய்தவர். அவர் பெருமானை வழிபட்ட பதி திரு அஞ்சைக்களம். அவர் அவதாரம் செய்த ஊர் கொடுங்கலூர். அவர் அரசர் குலத்திலே அவதாரம் செய்கிறார். பெருமா கோதையார் என்பது அவருடைய திருநாமம். அரசர் குலத்திலே தோன்றியவர். சிவபெருமான் கழலையே பேணும் கருத்தை உடையவராக வாழ்ந்தார். அவருக்கு அந்த உரிமை தொழிலாகி அரசர் தொழில் மீது நாட்டம் செல்லாமல் சிவபெருமானுடைய திருத்தொண்டை பரவும் பணியே பணியாக கொண்டு திரு அஞ்சைக்களத்திலே தொண்டு செய்து வருகிறார். அப்படி தொண்டு செய்து வரும் பொழுது உலகின் இயல்பும் அரசின் இயல்பும் உறுதி அல்ல. இந்த உலக வாழ்க்கையின் இன்பமும் அரச வாழ்க்கையின் இன்பமும் உறுதியானதல்ல. சிவபெருமான் தொண்டே உறுதியானது என்று காலையிலே எழுந்திருப்பாராம். விடியதற்கு முன்பு நீராடி பின்பு சைவ சின்னமாகிய திருநீராடி சொல்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றிலும் மூழ்கி நந்தவனம் செல்வார். நந்தவனத்திற்கு பணி செய்வார். மலர்களையும் அந்த மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அந்த முகையையும் கொண்டு வந்து அவற்றை மிகவும் பரிவோடு தொடுத்து பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்து தொண்டு செய்து வருகிறார். நாட்டை ஆண்டு வந்தார் செங்கோல் புரையன் என்னும் அரசன். அவர் உலக வாழ்க்கையின் பற்றி விட்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்ள அமைச்சர்கள் கூடி தக்கார் யார் என்று ஆராய்கிறார்கள். நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாராகிய மாக்கோதையாரே தகுந்தவர் என்று ஆராய்ந்து அவரிடம் வந்து நீங்களே அரசராக வேண்டும் என்று விண்ணப்பிக்க, இன்பம் பெருகும் திருத்தொண்டிற்கு இடையூறாக இவர் மொழிந்தார். உணர்வெல்லாம் எப்படிங்க வரும்? பெருமான் மீதே முழுமையாக மனத்தை செலுத்தியவர்கள் தாங்க வரும். ராஜா பட்டம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நீங்க தாங்க ராஜா, இனிமே வந்து ஆட்சி செய்யலாம் நினைக்கிறாங்க. மூர்த்தியார் புராணத்துல பார்க்கலாம். யானை வந்து இவரை தகுந்தவர் என்று தேர்ந்தெடுக்க சொன்னார். பெருமானை வணங்கி விட்டு மும்மையால் நான் ஆட்சி செய்வேன்,
இது தகுமென்றால் அரச பதவியை ஏற்பேன், இல்லையெனில் என் பெருமானுக்குரிய சந்தன தொண்டு இருக்கவே இருக்கிறது, அதை மேற்கொள்கிறேன் என்பார். உடனே அவர்கள் தாங்கள் செய்வதே ஆட்சி, அதுவே எங்களுக்கு அமைந்த மாட்சி என்ற திருவடியில விழுந்து அவரை அழைத்து செல்ல மும்மையா உள்ள காழ்வார் அல்லவா. அதுபோல இவர் இங்க என்ன சொல்றார், இவர்கள் சொல்வது இன்பம் பெருகும் இடையூறு, இன்பம் பெருகும் தொண்டுக்கு இடையூறு. அப்ப தொண்டு தாங்க நிலைத்த இன்பத்தை கொடுப்பது, உலகியல் பற்றெல்லாம் அழிந்து போகக்கூடிய சிற்றின்பத்தை கொடுப்பது என்பதை உணர்ந்தவர் உடனே சுவாமியை வணங்கி இவ்வாறு கேட்கிறார் என்று விண்ணப்பம் செய்ய, காதல் வழிபாடு, உயிர்கள் கழறிற்று அறியும் அந்த உணர்வு, அந்த ஒப்பற்ற அந்த தன்மை, தாவில் விரல், தண்டாத கொடை, எவர் வந்து கேட்டாலும் வாரி 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 வழங்கக்கூடிய அந்த தன்மை, படை வாகனம் போன்ற அனைத்தையும் பெருமான் கொடுத்து அரசாட்சி செய்வாயின்னு அருள் செய்கிறார். அப்ப சிவபெருமான் கொடுத்தது, சிவபெருமானே இவரை காதலோடு வழிபாடு செய்யும் அந்த நிலை, இப்படி இந்த பல நிலைகளை அவருக்கு அருளி செய்ய அவற்றை தலைமேற்கொண்டு பட்டம் ஏற்கிறார். பட்டமேற்ற உடனே அரண்மனையிலிருந்து புறப்பட்டு நேராக வந்து திருவஞ்சை களத்தை வலம் கொண்டு யானை மீதேறி நகர்வலம் வருகிறார். இப்படி வரும்பொழுது ஒரு வண்ணான் துணி துவைப்பதற்காக ஓர்மண்ணை சிரசின் மீது ஏற்றி கொண்டு செல்ல அந்த ஓர்மண் மேனி மீது சிந்தி அங்கெங்கு மழையில நினைந்து வெள்ளை வெளையரென்று வெளுத்து உடலெங்கும் திருநீற்று மூட்டையை தூக்கிட்டு போனவங்களுக்கு உடம்பெல்லாம் சிந்தனா எப்படி இருக்குமோ அது போன்ற காட்சி கண்ட மாத்திரத்தே அங்கிருந்து அந்த யானை மீது இருந்து விரைந்து இறங்கினார். விரைந்து இறங்கி உழையில் பொழிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறங்கினாராம். இறங்கி வந்து திருவடியிலிருந்து அவரை வணங்கி எதிரே சென்று நிற்க பயந்து போனார் வண்ணார். யாரென்று அடியேனை கொண்டது, அடியேன் அடிவண்ணான் 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 என்று அவர் கூற சேரர் பெருமான் சொல்றாரு, அவரு அடியார் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடியார் இல்லை தானே, அந்த இடத்துல அவருடைய வாக்கு எப்படி விழுது பாருங்க, அடியேன் அடிச்சேரன், அடியேன் அடிச்சு, எவ்வளவு பெரியவர் பாருங்க அவரெல்லாம். அவங்க தாங்க நம்ம சைவ தலைவர்களாக இருக்கிறார்கள். அடியேன் அடிச்சேரன், ஏங்க அடியேன்ற சொல்லாட்சி போட்டாருன்னு பிள்ளை சொல்றார். திருநீற்றின் வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும், உங்களை பார்த்த உடனே திருநீற்று பொலிவனை கண்டேன், இதிலே சிவத்தை கண்டேன், நாம் உம்மை தவறாக நினைந்தோம் என்று வருந்த வேண்டாம். ஏன்னா எதிரே வந்தவர்கள் மன்னருடைய ஊர்வலத்துக்கு இடையூறு செய்து விட்டார், போய் சிறையில் அடித்து விடக்கூடாது, தண்டித்து விடக்கூடாதுன்னு சொல்லி வருந்தாது ஏகும். அப்ப இவர் அபயம் கொடுத்து விட்டார். இவர் அபயம் கொடுத்த பிறகு யாவரும் அவரை தண்டிக்க முடியாது. இப்படி அபயம் கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து செம்மையான ஆட்சி புரிகிறார். அப்படி ஆட்சி புரியும் வேளையிலே முறைப்படி சிவபூசை செய்து வருவார். அந்த முறைப்படி சிவபூசை செய்து அந்த பூசையின் முடிவிலே அந்த பெருமானை நினைந்து அந்த ஆடுங்களே அனைத்தும் என்பதை நினைந்து அவர் பூசை நிறைவு செய்யும் வேளையிலே திரு சிலம்பொலியை சிவபெருமான் அவருக்கு கேட்பிப்பார். இப்படி ஆட்சி செய்து வருகிறார். இப்படி வரும்பொழுது மதுரையிலே சிவபெருமான் பானபத்திரரின் பொருட்டு, மதுரையில் இல்லாத செல்வமாங்க, மதி மலி புரிசை மாடக்கூட பதி, அவருடைய லெட்டர்லயே போட்டு காட்டுறார் சாமி. இந்த பாசுரம் இருக்கு இல்லையா, மதி மலி புரிசை மாடக்கூட பதி, செல்வத்துக்கு குறைவில்லாத பதி, மிகுந்த செல்வம் உடைய பதி, அப்பேற்பட்ட பதி. ஆனா அங்க இருக்கிற சிவபெருமான் கொடுக்கலையாம். ஏன்னா மாமனார் வீடு, மாமனார் விட்டு செல்வத்தை அனுபவிக்கலாமே தவிர தன் இஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சிவபெருமான் அறிவிச்சிருக்கிறார் அங்க இருந்து இல்லையா. இப்ப மாமனார் வீடு, அங்க உள்ள செல்வம் தான் எடுத்து தன் இஷ்டம் போல கொடுப்பதற்குரியதில்லை. ஆனா தன்னுடைய தொண்டன் அரசனாக இருக்கிறான், அவன் கொடுக்கலாம். உடனே என்ன செய்கிறான், அந்த பாணருக்கு பொருள் கொடுக்கும் பொருட்டு அங்கிருந்து திருமுக பாசனம் என்ற ஓலை எழுதி அங்கிருந்து அனுப்புகிறார். அந்த ஓலை தான் மதிமலி புரிசை. 26 பேர் திருமுறை ஆசிரியர்கள். இந்த 26 பேர் பெற்ற பெருமை அளப்பில்லாதது. சிவபெருமான் பார்த்தார், என்னடாது இந்த 26 பேரும் இவ்வளவு உலகத்தாரால் போற்றப்படக்கூடிய திருமுறையை செய்து மிகவும் கொண்டாடத்தக்க நிலையில இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள நம்மளும் போய் உக்காந்துக்கிட்டா நமக்கும் அந்த சிறப்பும் அந்த அடியாரோடு இருக்கும் பெருமையும் கிடைக்குமேன்னு இவர் திருமுக பாசுரம்ன்ற ஒரு சின்ன பாடல் எழுதி உள்ள போய் சேர்ந்துக்கிட்டார். 11ஆம் திருமுறையில திருமுக பாசுரம் இல்லையா, அந்த ஆலவாய் அண்ணல் அருளி செய்தது. அப்படிப்பட்ட அந்த திருமுக பாசுரத்தை எழுதி அனுப்புகிறார். முறைப்படி இருக்கும், ஃப்ரம் டு மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த எழுதி அனுப்பியவர் சிவபெருமான், ஆலவாயில் மன்னிய சிவன். வருபவர் யார் அப்படின்னு, டு பெறவர் யார். இந்த இடத்துல ஒரு நுட்பம் இருக்குங்க. இந்த 11ஆம் திருமுறை, இந்த திருமுறையிலே
சிவபெருமான் வாக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பருவ கொன்மோ படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ். என்ன போட்டுட்டாரு, இந்த பாவலர்களாகிய புலவர்கள் வந்து கேட்டா உரிமையின் உரிமையின் உரிமை இல்ல, 2 முறை போடுறாரு. மிகுந்த உரிமை கொண்டு பொருளை வாரி 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 வழங்குவாராம் சேரலர் பெருமான், நம்முடைய சேரமான் பெருமான் இல்லையா. இதை அப்படியே எடுத்து அங்க போடுறாரு 7ஆம் திருமுறையில. என்ன போடுறாரு, கார்கொண்ட கொடை கழறிற்று அறிவார்க்கும் அடியேன், சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கு. சிவபெருமானும் இவர் வாரி வாரி வழங்குறவன்னு சொன்னாரு. அங்கே சேரமான் பெருமானாரை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமியும் கார் கொண்ட கொடை கழறிற்று அறிவார்க்கும் அடியேன்னு பாடினாரு. இது ரெண்டையும் ப்ரூஃப் பண்ணுவார் அங்க புராணத்துல. 2வது தலையாத்திரையா சுந்தரமூர்த்தி சுவாமி அவரை சந்திக்க செல்லும் பொழுது அங்கே அடியார் பெருமக்கள்லாம் விரைந்து சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்சைக்களம் அணைந்தார், கொடுங்கோளூர் வந்து சேர்ந்தார்னு அறிவித்த உடனே அவர்களுக்கு பொன்னையும் மணியையும் மழை போல வாரி 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 இறைச்சாராம் சேரமான் பெருமான் நாயனார். 3 இடத்துலயும் அவர் கொடை ரொம்ப சிறப்பாக காட்டப்பட்டிருக்கும். அந்த வகையிலே திருமுக பாசத்துல குறிப்பிட்டிருப்பார் நம்முடைய சிவபெருமானே. அதை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கார்கொண்ட கொடை கழறிற்றை என்று பாடியிருப்பார். அப்படி அவர் வந்த உடனே அவர் வந்த செய்தியை கேட்டு வாசலுக்கு சென்று அவர் திருவடியிலே விழுந்து வணங்கி, வரவேண்டும் வரவேண்டும் வரவேண்டும், பெருமான் அளித்த இந்த திருமுக பாசுரத்தை என் பொருட்டு கொண்டு வந்தீர்களா என்று அவரை வரவேற்று, உங்களுக்குத்தான் இந்த அரசாட்சி, உங்களுக்குத்தான் செல்வம், யானை குதிரை எல்லாம் நான் உங்களுக்கு அடிமைன்னு சொன்னார். அதுக்குத்தான் சிவபெருமான் அப்படிலாம் செய்வாருன்னு தெரிஞ்சுதான் திருமுக பாசுரத்துல என்ன செய்திருக்கிறார், காண்பது கருதி போந்தனன் தன்பால் காண்பது கருந்தி போந்தனன், மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது, அங்கேயே தங்க வச்சிடாத அடியார்னு எனக்கு என்கிட்ட திருப்பி அனுப்பிட அவருக்கு நிறைய பணி இருக்குன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்தார். அதை குறிப்பிட்டு சொன்னாராம் பாணர். சுவாமி, பெருமான் ஆணை என்னை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டும், பேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள பிஞகனார் ஆணை அரசும் அரசு உறுப்பும் துணை கொண்டு அருளும். நீங்க பொருளை மட்டும் கொடுத்து விட்டு அரசையும் அரச உறுப்புகளையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய உடனே இந்த பூலோகம் நெளியும் அளவு சுமை ஏத்துனாராம். பூமி நெளியுமா எங்கேயாச்சும் எவ்வளவு, அகழ்வாரை தாங்கும் நிலம் இது நெளியிற அளவுக்கு கொடுத்தாராம். அனுப்புனது சிவபெருமான் ஆச்சேன், அவ்வளவு பொருளை கொடுத்தார். பின்பு அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு நாள் பூசை செய்யும் பொழுது அங்கே பூசை நிறைவிலே சிலம்பொலி கேட்க தாழ்த்துகிறது. என் பொருட்டு தாமதமோ என்று சிந்தித்தார். சிந்தித்து பெருமானை நினைந்து, ஓ நம் பூசை பிழைத்ததோ, அவருடைய உணர்வு பாருங்க, அடியேன் என்னோ பிழைத்தது, என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லையே நினைத்தார். இந்த சிலம்போசை கேட்கவில்லை மாத்திரத்தில் அவர் எண்ணம் என்ன பாருங்க, ஆசை உடம்பால் மற்ற இனி வேறு அடையும் இன்பம் யாது. இந்த உடம்பு என்பது ஆசையை பெருக்கக்கூடியது. சிவபெருமான் திருச்சிலம்பு ஓசை கேட்காத இந்த உடம்பை கொண்டு இன்னும் வேற இன்பம் இந்த உலகத்தில் இல்லை, இனி வாழத்தெரியன் உடைவாளை எடுத்து நெஞ்சிலே நாட்டினார். உடனே சிவபெருமான் விரைந்து அந்த ஓசையை கேட்பித்தார். நீங்க அறிவாட்ட நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அவர் எடுத்து ஊட்டியிலே பற்றிய உடனே மாவடுவ விடேல் 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 ஒலிக்க செய்தார். சாமி சாப்பிட்டார், ஓசை கேட்டு விட்டது. ஆனாலும் இவன் ஒரு ஊட்டியில பூட்டின வேறத்துக்கு அறிஞ்சிருவாரோன்னு அந்த அமைந்த திருக்கரம் என்று சொல்லுவார்கள். இது அபயகரம், இது அமைந்த திருக்கரம். இந்த அமைந்த திருக்கரத்தின் தொழில் என்னன்னா திருவடியை காட்டுறது. முத்தி பேரு அந்த தூக்கிய திருவடியை பற்றுடா முத்தி என்று காட்டக்கூடிய அந்த தூக்கிய திருவடியை காட்டக்கூடிய அமைந்த கரம் சென்று பற்றியது நம்முடைய அறிவாழ்த்தாய நாயனாரன் சேக்கிழார் பெருமான் பாடிட்டு போவார். அப்படி விரைந்து சென்று மாவடு ஓசையும் கேட்க வைத்து கையையும் பற்றினார்களோ அது போல இங்க விரைந்து வந்து அந்த ஓசையை கேட்க செய்தார். கேட்க செய்து பின்பு அவருக்கு கூறுகிறார், நம்பி நம்மை பதிகத்தால் பாடி அங்கே நம்மை மகிழ்வித்திருந்தான். அந்த பதிகத்தின் இன்பத்தில் திளைத்திருந்ததால் சிலம்போசை கேட்க தாழ்த்ததுன்னு உடனே அடியாருக்கு இவர் செய்யும் பெருமை எத்தன்மையதோ என்று மகிழ்கிறார். பின் மகிழ்ந்த உடனே அந்த தில்லை பதியையும் சுந்தரரையும் காண வேண்டும் என்று அவருக்கு பேராவல் மேலிடுகிறது. உடனே புறப்பட்டு தில்லை அணைகிறார். தில்லை அணைந்து பெருமானை பாடி பொன்வண்ணத்து அந்தாதி பாடுகிறார். பாடிவிட்டு அங்கே பொன்வண்ணத்து அந்தாதியின் நிறைவிலே தில்லையிலும் சிலம்போசை கேட்க செய்கிறான் பெருமான். அவருடைய நிலையெல்லாம் எப்பேற்பட்ட நிலை பாருங்க, மிகவும் உயர்ந்து இருக்கிறார்கள். அந்த சிலம்போசையை கேட்டார்.
பின்பு அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு ஆரூர் சென்றார். ஆரூர் சென்று ஈருடல் ஓருயிர் என்ற நிலையிலே இருவரும் நட்பு கொண்டு தழுவிக்கொண்டார்கள். தழுவிக்கொண்டு மிகவும் மகிழ்ந்திருந்தார்கள். அப்படி மகிழ்ந்திருந்த உடனே அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் பெருமானை தரிசனம் செய்கிறார். திருவாரூர் மும்மணிக்கோவை பாடுகிறார். தில்லையிலே பொன்னொன்னு தந்தாதி, திருவாரூரிலே மும்மணிக்கோவை, கைலாயத்திலே ஞான உலா, 3 பாடியிருக்கிறார் சேரமான் பெருமான் நாயனார். பின்னர் பாடிவிட்டு பறவையார் மாளிகைக்கு வருகிறார்கள். நல்ல பூசனை மேற்கொள்கிறார் பறவையார் அம்மையார். யாருக்கு? சேரமான் பெருமான் நாயனாருக்கும் அம்பிகள் பெருமானுக்கும் பூசனை மேற்கொண்டு அற்புதமான விருந்தினை அன்பினில் படைத்தார். அதை முறைப்படி படைத்த உடனே இருவரும் தலையாத்திரை மேற்கொள்கிறார்கள். தலையாத்திரை மேற்கொண்டு இங்கே சோழ நாட்டு பதிகளை தரிசனம் செய்து, பாண்டிய நாட்டு பதிகள் தரிசனம் செய்து, அதனைத் தொடர்ந்து ஆலவாய் தரிசனம், அருகிலே நம்முடைய முதல் படைவிடாகிய திருப்பரங்குன்றம், அதுல மூவேந்தர்கள் தரிசனம் செய்த சுந்தரமுத்துசாமி பதிவு செய்வார். பாண்டியர் வந்தாராம், சோழர் வந்தாராம், சேரர் கூடவே போயிருக்கிறாரு. மூவேந்தர்களோடு தரிசனம் செய்த சுந்தரமுத்துசாமி அகச்சான்றா பதிகத்துல பதிவு செய்வார். அப்படி அங்கே சென்று தரிசனம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் திருநெல்வேலி போன்றவை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தலையாத்திரை மேற்கொண்டு சோழநாடு வருகிறார்கள். ஆரூர் வந்தணைந்து மேலே தலையாத்திரை மேற்கொண்டு கண்டியூர் அணைந்து திரு ஐயாறு சென்று சேர்கிறார்கள். திரு ஐயாற்றினை சென்று அவர்கள் சேர்ந்தவுடனே அங்கே கண்டியூரின் கரையிலிருந்து ஐயாறு தெரிகிறது. கடல் போல ஆறு நிரம்பி செல்கிறது. அதனை கண்டவுடனே நம்முடைய மாக்கோதையார் பெருமானாகிய சேரமான் பெருமான் ஐயாற்றை எவ்வாறு கண்டு வழிபடுவது என்று கேட்டவுடனே சுவாமிகள் மிகவும் மகிழ்ந்து நம்முடைய தோழன் ஐயாறு தரிசனம் செய்யாமல் எப்படி செல்வதென்று பரவும் பரிசொன்று அறியேன் யான் என்று எடுத்து பதிகம் பாடிய உடனே ஒவ்வொரு பாடல் முடிவிலும் ஐயாருடைய அடிகளோ, ஐயாருடைய அடிகளோ என்று ஓகார ஓசையிலே பாடிய உடனே சுவாமிகள் இவர் பாடியது எப்படி இருந்துச்சான், ஒரு கன்று இங்கிருந்து ஓலம் இடுவது போல இருந்துச்சான். எது? பசு ஈன்ற கன்று. முன்னையே தடுத்தாட்கொண்ட புராணத்துல பார்த்தோம். ஈன்ற ஆண் கணைப்பு போல கதறி நம்பி கரசரன் ஆதி அங்கம் அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தோம். அங்கே ஈன்ற ஆண் கணைப்பு கேட்ட கன்று, இங்கே கன்று ஓலமிட்டது போல சுந்தரமுத்து சுவாமிகள் குரல் கேட்க, கன்று அழைத்தா பசு சும்மா இருக்குமா? சிவபெருமான் ஓலம் என்று பதில் குரல் கொடுத்தாராம். ஓலம் என்று குரல் கொடுத்த மாத்திரத்தே காவிரி தடைப்பட்டு வெள்ளம் பின்பகுதி வற்றியது, முன்பகுதி டேம் எப்படி உயர்ந்து கொண்டே செல்லும் அது போல நீர் மேல 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 ஏறிக்கிட்டு போகுது. வர்ற நீர் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டு செல்கிறது, நிலத்திலே பாயாமல் வளர்ந்து சென்ற உடனே காவிரி கீழே தரை தென்படுகிறது. பருக்கை கற்கள் கிடந்துச்சான். மலையிலிருந்து அடிச்சுட்டு வருது இல்லையா, உருண்டை உருண்டையா கூழாங்கல் போன்ற கற்கள். தன்னுடைய தோழனுக்கு கால் புண்ணாகுன்னு மணல் பரப்புனாராம் சிவபெருமான். இந்த ஐயாற்று அரசு இருக்கிறாரே, சுந்தரருக்கு மணல் பரப்புறார். இந்த மணலிலே இருவரும் நடந்து செல்கிறார்கள், பரிசனங்கள் செல்கிறார்கள், ஐயாற்று பெருமானை தரிசனம் செய்கிறார்கள். தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து இவர்கள் கரையேறியும் போது பார்த்தால் இந்த காவிரி ஒரு பக்கம் தடைப்பட்டு கைலை மலை போல் உயர்ந்து நின்றதாம். அதன் பிறகு பெருமானை வணங்க பழையபடி காவிரி சென்றது. அப்படி இவர்கள் இங்கே தரிசனம் செய்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு கொங்கு நதியாசத்தை கடந்து அவருடைய பதியை சென்று அணைகிறார்கள். அந்த மலைநாடு சென்று சேர்கிறார்கள். மலைநாடு சென்ற அவருக்கு வெறு வெள்ளமாகிய சேனையும் அங்கே மிகவும் நிறைந்த குற்றமற்ற பொன் மணியை தூவியும் யானைகளை, அந்த பெரிய பெரிய விழாக்களுக்கு யானைகளை வைத்து அலங்காரம் செய்வார்கள், அந்த யானை வெள்ளத்தையும் அந்த யானைகளின் பிடி அந்த பெண் யானை வெள்ளத்தையும் சோற்று வெள்ளம், சுந்தரமுத்து சுவாமியை பார்க்க வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காதோ, சோற்று வெள்ளமும் இவற்றையெல்லாம் கூட்டு வித்து இன்ப வெள்ளத்திலே திளைக்கை செய்தார் அந்த மலைநாட்டு மக்கள். ரொம்ப அன்புங்க அவங்களுக்கு. சுந்தரமுத்து சுவாமிகள் அங்க எழுந்தல ரொம்ப அன்பு. அப்படி 6 விதமான வெள்ளத்துல திளைத்து உள்ள போனாலும் சுந்தரமுத்து சுவாமி. அப்படி சென்ற உடனே அங்கு கொஞ்ச காலம் இருந்தார். கொடுங்கலூர் பெருமான் அங்கே அவர் ஆட்சி செய்த பதி. அங்கிருந்து சென்று அஞ்சைக்காலம் பெருமானை கண்டு அங்கு வணங்கி முடிப்பது கங்கு என்ற பதிகம் எல்லாம் பாடி அங்கு கொஞ்ச காலம் இருந்தார். பின்பு 2 பேரும் பேசிக்கிறாங்க. எல்லையில்லா தவம் முன்பு என் செய்தோம். சுந்தரமுத்து சுவாமியும் அவரும் உட்காந்து அந்த ஒரு மன்றையிலே பேசி கொண்டிருக்கிறார். வந்து அடியார் பெருமக்கள் இவர்கள்லாம் பாக்குறாங்களாம். இவர் நல்ல தோழர் நம்பெருமான் நம்பிதனக்கு. நம்முடைய அரசர் இருக்கிறாரே சுந்தரமுத்து சுவாமிக்கு நல்ல தோழர். 2 பேரையும் நாம் காண்பதற்கு என்ன தவம் செய்தோம்? இந்த சிலம்பு நாடு, மலைநாடு இருக்கல, சிலம்பு, இந்த சிலம்பு நாடு இனிமேல் பெறத்தகு செல்வம் எதுவுமே இல்லை, எல்லா செல்வமும் நாம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அங்க மகிழ்ந்திருந்தார்கள். அப்படி இருக்கும் காலத்திலே
கொஞ்ச காலத்திலே இவருக்கு உள்ள உபசாரம் எல்லாம் செய்து முறைப்படி வரை அவர் பேணி வரும் பொழுது நம்முடைய சுவாமிகளுக்கு ஆரூர் பெருமான் நினைவு உள்ளத்திலே தோன்ற ஆரூரானை மறக்கலுமாமே என்று பதிகம் பாடி ஆரூர் சென்று தொழுவேன் என்று தொண்டரை விடை பெற்றுக் கொண்டு இவர் புறப்பட உடனே சொல்றார், சேர பெருமானுக்கு பெரிய மனசில்லை. பேர்பட்ட பெருமான் சுந்தரமுத்து சுவாமி பெரிய மனமில்லை. என்ன சொல்றார்? பாரோடு விசும்பு ஆட்சி எனக்கு பாதமலர், உங்க திருவடி தாங்க எனக்கு இந்த உலக ஆட்சி, எல்லாமே அதுதான், அதை விட்டு எப்படி இருப்பேன் என்று கேட்டார். உடனே வருந்தாதீர், இங்கே இருந்து நீர் ஆட்சி செய்யவும், என் உயிருக்கு இன்னுயிராம் ஏழாளூர் பெருமானை வல்நெஞ்ச கல்வனேன் மறந்திரேன், நீங்க இருந்து பெருமான் அருளால் ஆட்சி செய்வீர் என்று கூறிவிட்டு அவர் ஆணையை மீற முடியவில்லை. பின்பு அவர் புறப்பட்டார். புறப்பட்ட உடனே அவர் சும்மா விட முடியாது அல்லவா, பண்டாரத்தை தொடைத்து ஏத்துகிறார். அனைத்தையும் அனுப்ப இங்க புறப்பட்டு வந்தார். சிவபெருமானுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு யார் எது கொடுத்தாலும் அவர் ஏத்துக்க மாட்டார், அவரே நேரடியா கொடுக்கணும். அப்போ கல்லை பொன்னாக்கியது போல அப்பையிலேருந்தே அதே நெறி. இங்க இவர் சேரமான் பெருமான் கொடுத்தாரா, பூதகணத்தை அனுப்பி அவற்றை திருமுருகன் பூண்டியிலே கொள்ளையிடை செய்தார். உடனே பெருமான் அங்கு அந்த திருமுருகன் பூண்டி பெருமானிடம் சென்று விண்ணப்பம் செய்து, எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே, கொடுகு வெஞ்சிலை வெடுக வேடுவன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம் எடுத்து எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரான் நீரே என்று விண்ணப்பம் செய்த உடனே, நாமே நம்முடைய பூதகணத்தால் இவற்றை கொள்ளையிடச் செய்தோம் என்று சொல்லி அஞ்சாதீர் என்று சொல்லி அந்த பொருளை மீண்டும் கொடுக்கிறார். அவற்றை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சுவாமிகள் பழையபடி வந்து ஆரூரை அணைகிறார். ஆரூரிலே வந்து நம்முடைய பெருமான் கொஞ்ச காலம் அப்படி இருந்து வரும் வேளையிலே, நீண்ட காலம் ஆரூர் பெருமானை அவரு அஞ்சைக்களம் சென்றிருந்தப்போ அங்கே இந்த உலகத்து தோழர் இருந்தார். அந்த இந்த உலகத்து தோழர் இருந்த பொழுது அவருக்கு கைலாயத்து தோழர் நினைவு வந்தது. கைலாயத்தின் தோழர் நினைவு வந்து ஆரூருக்கு வந்து விட்டார். இப்போ வந்து கைலாயத்து தோழராகிய சிவபெருமானோட ஆரூர்ல இருந்தார். இப்போ நில உலகத்து தோழராகிய நம்முடைய சேரமான் பெருமானுடைய நினைவு வந்தது. அவரை சென்று சந்தித்து வரலான்னு புறப்படுறார் பழையபடி. அங்கிருந்து புறப்பட்டு பழையபடி யாத்திரை மேற்கொண்டு அங்கிருந்து செல்கிறார். அங்கிருந்து அவர் போன காரணம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புறப்பட்டு சென்றது நம்பி ஆரூரை சேரமான் பெருமானாரை கண்டு வருவதன் பொருட்டு தான். இது சுவாமிகள் மேற்கொண்ட நிறைவு யாத்திரை. ஆனால் அந்த இடத்துல வணங்கி கொள்வார் சேக்கிழார் பெருமான். இப்படி வணங்கி கொள்வார் அப்படின்னு கேட்டா, படியில் நீடும் பத்தி முதல் அன்பு நீரில் பனைத்தோங்கி வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன்மேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களை கட்டு எழுந்து கதிர் பரப்பி முடிவிலாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்தது என்று நம்முடைய சுவாமிகள் அங்கு எழுந்தருளும் பொழுது சிவபோகம் விளைந்தது, முத்திக்கு போக போறார் குறிப்பை காட்டுவார். அங்கிருந்து செல்வார். செல்லும் வழியிலே அங்கே திரு புக்குளியூர் அவிநாசி அணைகிறார். அங்கே 2 வீட்டிலே, ஒரு வீட்டில் மங்கள இசையும் ஒரு வீட்டில் அழுகுரலும் கேட்கிறது. என்ன என்று விசாரித்தார். 2 சிறுவர்கள் மடுவிலே நீராடச் செல்லும் பொழுது 5 பிராயத்திலே ஒருவரை முதலை மூழ்கிவிட்டது, மற்றொருவன் தப்பி வந்தான். அவனுக்கு 7 வயது நிறைவிலே பூணூல் திருமணம் நடைபெறுகிறது. அதனால் அவனுக்கு அங்கே சிறப்பு நடைபெறுகிறது. இந்த சிறுவனை இழந்தவர்கள் அந்த புதல்வன் இருந்திருந்தால் நாமும் பூணூல் திருமணம் செய்திருக்கலாம் என்று வருந்துகிறார்கள். செய்தியை கேள்விவிட்ட உடனே துக்கம் நடந்த வீட்டுக்கு முதல்ல போனார். நம்முடைய பிள்ளை பெருமான் மருகில் அப்படிதான் செய்வார். திருப்பள்ளி எழுச்சிக்கு சாமியை தரிசனம் செய்ய சென்றவர் சாமியை தரிசிப்பது மங்களம், அழுகுரல் ஓசையை கேட்பார். என்ன ஆயிற்றுன உடனே அங்கே அந்த பெண் அழுது கொண்டிருப்பதை கண்டு, தாமன் என்ற அவருடைய பெண் அங்கே அழுது கொண்டிருப்பதை கண்டு அங்குதான் முதல்ல செல்வார். அப்போ சைவ பரமாச்சாரியல் காட்டிய நெறி, இந்த உலகத்திலே மக்கள் தீமையுற்று வருந்தினால் அந்த தீமையை விலக்கிய பிறகு மங்களத்தை பரவச் செய்யலாம் அப்படின்னு அவங்க மேற்கொண்ட அருமையான நெறி. உடனே அது போல இங்கே சென்றார். சென்று என்ன என்று கேட்ட உடனே அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, மகவு இழந்த சித்தயோகம் தெரியாமே திருவடியை வணங்கினாங்களாம். வந்து அந்த சோகத்தை மறந்து திருவடியை வணங்கி விட்டு சொல்றாங்க, இன்பமைந்தந்தனை இழந்தீரோ அப்படின்னு கேட்ட உடனே, முன்பு புகுந்த போனது அது முடிஞ்சு போச்சுங்க, முன்னே வணங்க முயல்கின்றோம், அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றாங்க. நீண்ட காலமா இந்த சைவ நன்னெறியில இருந்து சிவபெருமானையும் உங்கள் திருவடியையும் வணங்கி வருகிறோம், அதன் பயனாக இன்று நீங்கள் வந்து எழுந்தருளீர்கள் என்று அவர்கள் வணங்கவே, மைந்தன் இழந்த இவர் துயரை மாற்றுவது அப்படின்னு முடிவு செய்த நம்முடைய நம்பிகள் பெருமான், எந்தை பெருமான் கடல் பணிந்து இவர் இடர் தீர்ப்பேன் என்று அங்கிருந்து சென்றவர் அந்த மடு எங்கு என்று விசாரித்தார்.
விசாரித்து அந்த இடத்துக்கு சென்று அங்கே பதிகம் எடுத்தார். அங்கே பதிகம் எடுத்து அந்த பதிகத்திலே அவர் சொல்லுவார், கரைக்கால் பிள்ளை முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. நேரம் ரொம்ப ஆகிவிட்டது, ரொம்ப விரிவா பார்க்க முடியாது என்று பணித்த உடனே பெருமான் வருணனை மழைபொழியை செய்து மடுவை நிறைய செய்கிறார். முதலை வருகிறது. முதலை ஏன்னா மடுவுல தண்ணியில முதல்ல இல்ல, முதலை வருகிறது. முதலை 2 வயது வளர்ந்த பாலகனை உமிழ்கிறது. அவன் முழு உருவத்தோடு வருகிறான். வந்து சேர்ந்த உடனே இவரே பூநூல் கல்யாணம் செய்விக்கிறார். உபநயனம் செய்வித்து அவனை வாழ்த்தி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக என்னுடைய நம்பி ஆரூர் புறப்பட்டு மலைநாடு வருகிறார். அந்த மலைநாட்டின் உள்ளே புகுந்தார் இடத்துல சொல்லுவாரு, குன்ற வளநாட்டு அகம்புகுந்தார் உளவும் அடியேன் அகம்புகுந்தார். அவர் மலைநாட்டிற்கு மட்டும் செல்லவில்லை, என் உள்ளத்திலும் நிறைந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிலை பெற்று தங்கிவிட்டார் என்கிறார் சேக்கிழார் பெருமான். அங்கு சென்ற உடனே அங்கு அடியார் வந்தார் என்று அவர்கள் அணிவித்த உடனே, என் ஐயன் அணைந்தான், என்னை ஆளு மன்னல் அணைந்தான், சைவன் அணைந்தான், என் துணையான் தலைவன் அணைந்தான், தரணி எல்லாம் உய்ய அணைந்தான் என்று 6 முறை வாழ்த்தி வணங்கினான் சேரர் பெருமான். பின்பு திருவிழா கோலம் போன செய்தார். வந்து அறிவித்த எல்லாருக்கும் பொன்னையும் மணியையும் நவரத்தினங்களையும் வாரி இறைத்தார். பின்பு இவரை எதிர் சென்று வணங்கி வரவழைத்து தன் அரண்மனையில இருத்தி கொண்டார். இருத்தி கொண்டு இருவரும் ஈருடல் ஓர் உயிர் என தழுவி அங்கே மகிழ்ந்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெருமானை வழிபட்டு இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய வேளையிலே சுவாமிகள் அங்கே பதிகம் பாடி இருக்கிறார். பதிகம் பாடி இருந்த உடனே அவருக்கு உணர்வு ஏற்படுகிறது, பெருமானை பிரிந்து நீண்ட காலம் இருந்து விட்டோம். பாய கங்கை சூர் நெடுஞ்செடும் பரமரை பண்டுதாம் பிரிந்து எய்தும் சேய நன்னெறி குறுகிட. அந்த காலம் வந்து அணைந்ததை உள்ளத்தில் கொண்டு திருஅஞ்சிக்கலத்திலே உணர்ந்தார். இது எப்பனா நாள் நடக்குது. இதை உணர்ந்த மாத்திரத்தே இவர் திருவடியையே பற்று கோடாக கொண்டு வாழ்ந்திருந்த பெருமழலை குறும்பருக்கு சித்தத்திலே அது உதித்தது. சுந்தரமூர்த்தி சுவாமி நினைந்தது பெருமழலை குறும்பருக்கு உதித்தது. எப்படி உதித்தது? எப்படி சாத்தியமாகும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம் பெருமானை அணையும் காலம் அணைந்தது என்று நினைந்தது அவருக்கு எப்படி தெரியும் என்றால், தன் சித்தத்தால் குருநாதர் திருவடியவே தழுவி கடந்த தொண்டர். அப்படி ஒரு அடியாரும் தன் சித்தத்தால் தன்னுடைய குருநாதர் திருவடியை தழுவி கிடப்போமே ஆனால் அவருடைய உள்ள கிடக்கை அவர் வாக்கில் அறிவிக்காமல் நம் சித்தத்திலே பெருமான் திருவருளால் விளக்கமுறும். இது நம்ம பெரிய புராணம் காட்டக்கூடிய நியதி இல்லையா? அப்போ அந்த உணர்வினால் முதல் நாளே என்னுடைய தலைவர் இல்லாத பூமியில் இனி நான் தனியேன், மேலே சென்று அவர் எதிர்கொள்வேன்னு தன்னுடைய பிரம்மரந்திரமாகிய இந்த கபாலத்திலே இந்த துளையை திறந்து கொண்டு மேலே போயிட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொள்வதற்காக முதல் நாளே நம்முடைய பெருமழலை குறும்பர் சென்று விடுகிறார். மறுநாள் காலையிலே பெருமானை வணங்கி விட்டு இவர் புறப்படுறார். புறப்படும் பொழுது நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் திருமஞ்சனத்துக்கு போயிருக்கிறார். அவர் போய் குளித்து கொண்டிருக்கிறார். அப்படி குளித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு சென்று பதிகம் எடுத்து பாடுகிறார். பாடும் பொழுது அந்த பதிகத்திலே வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தே அப்படின்னு சொல்லி பெருமான் விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பம் செய்த மாத்திரத்திலேயே பெருமான் உடனே அங்கிருந்தபடி வெள்ளானையை அனுப்பி, ஒன்றும் சிந்தை நம் ஊரனை கும்பர் வெள்ளானையின் உடன் ஏற்றி சென்று கொண்டு இங்கு வாரும் என்று பிரம்மா விஷ்ணு உள்ளிட்ட தேவாதி தேவர்களை வேற எவருக்கும் இந்த வரவேற்பு கிடையாதுங்க. 63 திருமால், பிரம்மன், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் முனிவர்கள் சூட வரவேற்போடு கணங்கள் சூழ வரவேற்போடு கையிலை சென்ற ஒரே நாயனார் நம்முடைய ஞான தலைவர் சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தாங்க அந்த தனிப்பெருஞ்சிறப்பு. அவரை அழைத்து வர சொன்ன உடனே அனைவரும் இங்கு வந்தார்கள். வந்து மகோதையிலே திரு அஞ்சைக்களத்திற்கு வந்து பெருமான் அழைத்து வந்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே பெருமான் திருவருள் இதுவோ நினைந்து பெருமானை வளங்கொண்டு, இது பெருமானுடைய திருவருள் பாடு நினைந்து உலக உயிர்கள் எல்லாம் வாழ்விக்கக்கூடிய பெருமான் திருவருள் இது என்று உணர்வினால் அதை உள்ளத்தில் மேற்கொண்டு வெள்ளானையில ஏறினார். இரு காதல் மாதர் இருவரோடு வாழ்ந்து மகிழ வந்தார். அவர் 2 பேரையும் நினைக்கல. அவர் உள்ளத்திலே தன்னுடைய துணைவரை மட்டும் நினைந்தார். யார? சேரமான் பெருமான் நாயனாரை மட்டும் நினைந்தாராம் வெள்ளானையில ஏறும்பொழுது. ஏன்னா தோழமையாக ஈருடல் ஓர் உயிரா இருந்தவர் இல்லையா? அவர் ஒருத்தர் மட்டும் நினைந்தார். நினைந்தவுடனே யானை புறப்பட்டு விட்டது.
அவர் சேரமான் பெருமான் நாயனார் சாதாரணமானவரா? கழிற்று அறிவார். எல்லா உயிரும் உள்ளத்தில் என்ன நினைக்கும் என்பதை உணரக்கூடிய தன்மையுடையவர் அல்லவா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைத்தது உள்ளத்திலே தோன்றியது. ஆகா, என் தலைவன் செல்கிறார், நம்மை ஆளும் தொண்டன், நம்மை ஆளும் தோழன் செல்கிறார், நாம் உடனே செல்ல வேண்டும் என்று ஒரு வெள்ளை யானையிலே மேலே செல்ல வெள்ளை குதிரையிலே விரைந்து வந்தார். யானை புறப்பட்டு மேல போய்கிட்டு இருக்கு. அவர் பார்த்தார், அடடா, நம் தலைவர் புறப்பட்டு விட்டாரே, நாம் எவ்வாறு அவரை தொடர்வதுன்னு யோசித்தார். உடனே அவர் ஏறி வந்த குதிரையின் காதிலே திருவைந்தெழுத்தை விதிப்படி ஓதினார். இது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டு இருக்கிற குதிரை காதெல்லாம் 5 எழுத்த சொன்னா பறக்கும்னு நினைச்சிடாதீங்க. அந்த குதிரை பறப்பதற்குரிய விதிக்குரிய மந்திரத்தை ஓதினார். ஓதிய உடனே அந்த குதிரை அவரை ஏற்றிக்கொண்டு அந்த யானையை தொடர்ந்து செய்ய தொடங்கியது. இதுல என்ன சிறப்புன்னா, இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியை வணங்குறதுனால அந்த யானையை விட வேகமா குதிரை சென்றது. யானையை வளம் கொண்டது, வளம் கொண்டு முந்தி சென்றது. குருநாதர் திருவருள் சீடனை குருவினும் மேலாக ஓங்க வைக்கும். பட்டினத்தார் திருவடியை பற்றி கிடந்தவர் நம்முடைய பத்திரகிரியார். பட்டினத்தாருக்கு முன்னே பத்திரகிரியாருக்கு முத்தி கொடுத்துட்டார் சுவாமி. அப்போ குருநாதர் திருவடி சீடனை குருநாதனினும் ஓங்க வைக்கும். மறைஞான சம்பந்தர் நூல் செய்யல, நம்முடைய உமாபதி சிவம் 8 நூல் செய்கிறார். ஒரு இடமும் மேல 3 வயதே ஞானப்பால் நம்முடைய பிள்ளை பெருமானுக்கு அவர் பதிகத்தை ஓதி அவர் திருவடியை நினைந்து பிடிந்த பிள்ளையாகிய மெய்கண்டாருக்கு 2.5 வயதுல ஞானம். அப்போ குருவருள் ரொம்ப ஓங்குவிக்குதுங்க. இதுதாங்க நம்முடைய சைவம் காட்டக்கூடிய மிகப்பெரிய தனிப்பெருஞ்சிறப்பு. அப்போ அப்படி முன்னே சென்றார். முன்னே சென்று வாயிலே சென்று நின்றார். வாயிலே சென்று நின்ற உடனே இவரும் தொடர்ந்து வரார். இவருக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அப்பதான் தான் என்னை முன் படைத்தான் பதிகம். இந்த பதிகத்துல நிறைய அகச்சான்றுகள். அந்த பதிகத்தையே ரொம்ப நேரம் பேசலாங்க. ரொம்ப அற்புதமான பதிகம். பதிகம் பாடிக்கொண்டே மேலே செல்கிறார். செல்லும் பொழுது அந்த பதிகத்திலே ஒரு இடத்துல இந்த பெரிய புராணம் தொடங்கிய இடமாகிய உபமன்னிய முனிவர் வரலாறு வருகிறது. அங்கே செல்லும் பொழுது இவர் இப்படி 1000 ஜோதி பிழம்பு, அந்த 1000 சூரிய ஜோதி பிழம்பாக செல்ல அதனை அங்கு உபமன்னிய முனிவரிடம் இருந்த சீடர்கள் இது யார் என்று கேட்க அவர் திரு சிவபெருமானின் திருவடியை சிந்தித்து செல்வது நம்பி ஆகுன்னு சொன்னார் இல்லையா? இவருக்கு உபமன்னிய முனிவர் திருமாலுக்கு தீட்சை கொடுத்தவர். யாதவன் துவரைக்கிரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவர் திருமால். ஐயா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீட்சை கொடுத்து சிவபூஜை செய்வதற்கு உரிமையை கொடுத்தவர் உபமன்னிய முனிவர். வேறுபட்ட தவ சிரேஷ்டர். அவருக்கு தெரியல வர்றது யாருன்னு. ஆனா அவர் உணர முடியாமல் சிவபெருமான் இணைந்து உள்ளத்துக்குள்ளே சிவபெருமான் உணர்விலே அறிவித்தார். அவர் நம்ம வர்றது யாருன்னு தெரியலப்பா, நம்ம ஊரன், நம்முடைய தொண்டனாகிய நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அந்த சொல்லு இருக்கு பாருங்க, அவ்வளவு உயர்ந்த சொல்லுங்க. உரிமையோடு சிவபெருமான் சொன்ன சொல். நம் தமர், நம்ம சொந்தக்காரன்பா, ஊரன்பா. யாரு? ஆரூரன்பா வர்றது. இந்த பெருமையெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம தலைவர்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. அவர்கள் திருவடியை பற்றி 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 நாமும் அந்த தமராக சென்று செல்ல வேண்டும். அதான் உறவாவார் உருத்திர பல்கணத்தார் தான் சைவம் சாற்றுகிறது அல்லவா? அந்த ஊரன் இந்த சொன்னத அப்படி ஒரு நொடியில கடந்து போற சுந்தரமூர்த்தி சுவாமி இவ்வளத்தையும் கவனித்து தன் திருமுறையிலே பதிவு பண்ணிக்கிட்டே போறார். ஒரு நொடியில கவனி. அப்போ இவர் எவ்வளவு மேம்பட்ட தவம். திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரியத்திலே வாழ்ந்து சிவபெருமான் கொடுத்த ஞானப்பால் அந்த கடலை உண்டு ஞானத்திலேயே திளைத்திருந்த உபமன்னிய முனிவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியை தெரியல. ஆனா 2 பெண்களை திருமணம் செய்து இந்த உலகத்திலே போக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் மேருமலையின் மேம்பட்டதவும் செய்த பின்கொள்ளா பேரொழியான் சைவ முதல் திருத்தொண்டர் அவருக்கு உபமன்னிய முனிவர் சித்தத்துக்குள் என்ன நடக்குதுன்னு தெரிந்து அதை பதிவு செய்கிறார்னா எவ்வளவு பெரியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஒரு இடமும் எடுத்து பேசலாம் அந்த பதிகத்துல. அவ்வளவு அற்புதமான பதிகம். இப்படி செல்கிறார். சென்று மேலே அணைந்த உடனே வாயிலிலே சேரர் பெருமான் காத்து கிடக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கிறது. உடனே இவரை மட்டும் உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அணுக்கன் திருவாயிலே சேரர் காத்திருக்கிறார். உள்ளே சென்ற உடனே சுவாமி கன்று பசுவினை கண்டது போல் 3வது இடத்துல சொல்றாருங்க. ஆட்கொண்ட போது ஒரு இடம், அதன் பிறகு ஐயாற்றுல ஒரு இடம், இப்ப கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் விரைந்தெய்தி பெருங்காதல் பிறகு ஓடி சென்று திருவடியிலே விழுந்து 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 வணங்கினார். சாமி சொன்னார், ஒன்றும் மேனியர் வளப்பாகத்து ஒன்றும் ஊரனே
வந்தனை என்றனர் உலகு உய்ய. சுந்தரா, நீ நம்மை வந்து சேர்ந்தாய். இதன் பொருட்டு தெரியுமா? இந்த உலகம் முத்தி பெருவாழ்வு அடையும் பொருட்டு உலகு உய்ய. சுந்தரமூர்த்தி சுவாமி மேலே சென்றது நாமெல்லாம் முத்தி பெருவாழ்வு அடைய வேண்டும் என்ற கருணையினால் சென்றார் என்று சொன்ன உடனே பெருமானை வணங்கி, அடியினேன் பிழை பொறுத்து ஆண்ட பெருந்தகையே, உன் கருணை என்னே என்னே என்று ஆனந்த வெள்ளத்திலே திளைத்திருந்து பெருமான் திருடைய வணங்கி விட்டு சொல்கிறார், பெருமானே, வெளியே நம்முடைய தோழன் சேரன் காத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அவரை கொணர்க அப்படின்னு சொல்லி யார சொல்றான்? பெரிய தேவரை. யாரு பெரிய தேவர்னா? இடபதேவர், நம்முடைய நந்தியம்பெருமான். இடபதேவர் நந்தியம்பெருமான், பெரிய தேவர்னு பேர். பெரிய தேவரை சென்று கொணர்க, கூட்டிட்டு வான்னு சொல்லல. கொணர்கன்னு என்ன பொருள் தெரியுங்களா? ரொம்ப மரியாதையோடு அவர்கள் வருவதே தெரியாதபடி இன்மொழிகள் கூறி அவர்களை மிகவும் சீராட்டி கொண்டு வருவதற்கு கொணர்கன்னு பேரு. கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவுபாதம் விளக்கிய. எங்க சொல்றாரு? இளையான்குடியார் புராணத்தில் சொல்றாரு, அடியார் வந்தால் அவருக்கு நன்மொழி கூறி அவருக்கு பாதபூஜை செய்து அவர் திருவடியை வணங்கி 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 உள்ள கூட்டிட்டு வருவாராம் இளையான்குடியார். அது போல கொணர்கன்னாரு. போனவர் யாரு? நம்முடைய சைவர்களுக்கெல்லாம் முதற்பெரும் குருநாதராகிய நந்தியம்பெருமான் போறார். நம்ம ஞான தலைவராகிய சேரரை அழைத்து வந்தார். வந்த உடனே அவர் வந்து பெருமானை வணங்கி, சுவாமி கோபித்து கேட்கலையா, கருணை பாருங்க, பெருமான் கருணை பாருங்க. முறுவலின் காட்டி, திருமுறுவல் புன்னகை செய்து கொண்டே கேட்டாராம், இங்கு நாம் அழையாமை நீ எய்தியது என்? கூப்பிடலையேப்பா, நான் இன்னும் எதன் பொருட்டு வந்தாய் அப்படின்னு கேட்ட உடனே பெருமான் வணங்கி சேரமான் பெருமான் சொல்றாரு, தகுந்த காரணம் சொல்லணும் இல்லையா? என்ன காரணம் சொல்றாரு பாருங்க, சுவாமி நான் வரணும்னு வரல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியை வணங்கின, அது என்னை இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு சாமி. சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடி முத்திக்கு செலுத்தக்கூடிய திருவடி சாமி, அதை நான் வணங்கியதன் பொருட்டு இங்க வந்து சேர்ந்தேன். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடியே போதுங்க, நம்ம எல்லாருக்கும் கைலை பெருவாழ்வாகிய முத்திப்பேற்றை கொடுப்பதற்கு. இது சேரமான் பெருமான் வாக்கு. அப்படி பதிவு செய்கிறார். அவர் திருவடியை வணங்கி வந்து சேர்ந்தேன். இன்னொரு விண்ணப்பமும் இருக்கிறது சாமி. என்ன சாமி? அப்படியா, சொல் அப்படின்ன உடனே, வேதமும் முனிவர்களும் துதிக்கக்கூடிய பெருமையிலே இருக்கக்கூடிய பெருமானை உம்மை உலா பாடினேன், அதை கேட்டு அருள் செய்கன்னு விண்ணப்பம் செய்தார். உடனே சொன்னாராம், மருவு பாசத்தை அகன்றிட வந்தொன்ற கூட்டம் வைத்தாய் என்ன. சிவபெருமானே, நீ நல்ல திருக்கூட்டத்தோடு எங்களை புணர்த்துள்ளாய். இந்த திருக்கூட்டம் எப்படிப்பட்ட திருக்கூட்டம் தெரியுமா? மருவு பாசத்தை அகற்றும் திருக்கூட்டம். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாறியன் சிவபெருமான். சிவபெருமான வழிபட்டா ஆணவ மலம் கூட நீங்கிரும். ஆனா ஆணவ மலத்தின் வாசம் தங்கி இருக்கும். சைவ சித்தாந்தத்தின் நுட்பமான செய்தி. ஆணவ மல வாசனை, மலவாதனைன்னு பெயர். அந்த மலவாதனை எங்கு தீரும் தெரியுமா? 12ஆம் சுத்திரம் சொல்லும், செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பருடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரணத் தொழுமே என்று சொல்லும் நம்முடைய சைவ சித்தாந்தம். இந்த சிவஞான போதம் சொல்லும். அந்த பாசம் நீங்கி முத்தான் மக்களாக வாழக்கூடிய பெரியவர்கள் மால் அற நேயம் அழிந்தவர் வேடத்தை தொழுவார்கள். அந்த பாசமாகிய வாசனாமலத்தை நீக்கக்கூடியது எதுன்னு கேட்டா சொல்றார், வன்தொண்டர் கூட்டம். பரமாச்சாரியார்களையும் நாயன்மார்களையும் வழிபடக்கூடிய திருக்கூட்டம் இருக்கிறதே, யாரும் இல்லைங்க, நீங்க தாங்க. உங்கள் திருவடியை வணங்கி உங்கள் உள்ளே திருக்கூட்டத்தின் உள்ளே இருந்தால் இந்த உயிரிலே பற்றி இருக்கக்கூடிய மலவாதனையும் நீங்கும்னா, மலம் நீங்குவது பெரிய விஷயமா? அனைத்தையும் கூட்டு. ஆனா சிவபெருமான் இருப்பது அடியார் உள்ளே அல்லவா? அப்படி அந்த நிலையை கூறிய பிறகு சொல்லுகன்னு கேட்டார். ஞான உலாவினை பாடினார். 3வது பதிகம் அவர் அருளி செய்து ஞான உலா பாடுகிறார். அது நூல் என்றுதான் சொல்லுவார்கள். நம்முடைய 11ஆம் திருமுறை அனைத்தும் தனித்தனி நூல். அப்படி அதனையும் அருளி செய்கிறார். பின்பு அருளி செய்த உடனே சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து, நன்மை சேர் கணநாதராய் நீங்கள் இங்கே இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு திருவருள் செய்கிறார். உடனே அவர்கள் நம்முடைய சேரமான் பெருமானார் கணநாயகனாக ஆகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி பழையபடி நம்முடைய பெருமான் திருநீர் பூசக்கூடிய அள்ளும் நீரும் அந்த சிவபெருமான் எடுத்து தான் அணிவதும் தொண்டர்களுக்கு கொடுப்பதுமாகிய திருநீற்று சம்புடத்தை தாங்கி கொண்டு அருகு நிற்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி ரொம்ப பெரியவருங்க, ஆளாளம் இருக்கிறதே. அதை கண்ட திருமால் மேனி கருத்தது, உண்ட சிவபெருமான் கண்டங்கருத்தது. தன் கையிலே அடக்கி கொண்டு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கரம் கருக்கவில்லை. ஏனென்றால் அவர்
திருநீற்று சம்புடத்தை தாங்கியதோடு அல்லாமல் அடியாருக்கு அடியாருக்கு அடியேனாகிய அடிமை தொழில் பூண்டவர். அவர் எந்த காலத்திலும் இந்த மாசு மறுக்கலாகிய குற்றங்கள் அண்டாது. அவர் திருவடியை பிடித்துக் கொண்டால் நமக்கும் அண்டாது, நமக்கும் அந்த பெருவாழ்வு வாய்க்க பெறும் என்ற அளவிலே நம்முடைய சங்கிலியார் பறவையார் என்று இருக்கக்கூடிய அந்த இருவரும் கமலினி அணிந்ததையராகி பழையபடி பெருமாட்டியிடம் அணுக்கச் செடிகளாக ஆகிறார்கள். இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அந்த பதிகத்தை வருணன் சென்று அஞ்சை களத்தப்பருக்கு அறிவிக்கிறார். நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் படை திரு கைலாய உலாவினை திருப்பற்றூர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா என்று சொல்லக்கூடிய அவர் கொண்டு நில உலகத்துக்கு சேர்க்கிறார். இவ்வாறு திருப்பிடவூர் என்று சொல்வார்கள். இவ்வாறு சேர்ந்த அந்த வரலாறு இங்கே சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து வரலாற்றை நிறைவு செய்கிறார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது என்றும் நிலவி உலகலாம். வான்முகில் விழாது வீக மலிவளஞ்சிறக்க முன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வெள்ளி மல்க நன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி.